ஓகே. ஸோ சார் போயிட்டாங்களோ? ஓகே. ஸோ குட் ஈவினிங் டு ஆல். நம்ம வந்து தொடர்ந்து ஃபியூச்சர் ஜூரிஸ்ல வந்து கிளாஸ் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சதீஷ் சார் வந்து ஹிந்து சக்சன் 1956 வந்து ஒரு இன்ட்ரோ கொடுக்க போறாங்க. ஸோ எல்லாருமே ஃபீல் ஃப்ரீயா உங்க டவுட் எல்லாம் கேட்கலாம். ஸோ தேங்க்யூ சார். நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே ரைட். ஸோ எல்லாத்துக்குமே குட் ஈவினிங். ஸோ உங்களோட ப்ரொசீஜர்ஸ்ல எப்படி வந்து கிளாஸஸ் போகுதுங்கிறது எனக்கு தெரியல. பட் நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வர்றேன். மேபி நான் வந்து போக போக வந்து நீங்க எப்படி இருக்கீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். பை த வே இன்னைக்கு செஷன் வந்து மேக்ஸிமம் நான் வந்து இன்ட்ராக்டிவா கொண்டு போகணும்னு தான் ஆசைப்படுறேன். ஸோ நிறைய பேர் நம்ம ஹிந்து சக்சஷன் ஆக்டை வந்து நம்ம கம் அக்ராஸ் பண்ணாம இருந்திருக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல தேவைப்பட்டிருக்கலாம், இல்ல வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கேட்டிருக்கலாம், இல்ல வந்து நம்ம கோர்ட்லயும் பார்த்திருப்போம். நிறைய விஷயங்கள்ல இந்த ஹிந்து சக்சஷன் சம்பந்தமா பார்த்திருப்போம். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்குள்ளேயே இப்ப போறது இல்ல. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி இருந்த ப்ரிவைலிங் இது பத்தியும் ஸோ ஹிஸ்டரி பத்தியும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஜென்ரலா நம்ம இது சம்பந்தமா தான் ஒரு டிஸ்கஷனா தான் கொண்டு போக போறோம். ஸோ எல்லாருமே ஃபீல் ஃப்ரீயா இருங்க. எப்ப வேணாலும் எது வேணாலும் டவுட்ஸ் அப்பவே வந்து நீங்க ரைஸ் பண்ணுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி மேக்சிமம் இன்ட்ராக்டிவாகத்தான் நான் கொண்டு போக போறேன். ஓகேவா? நான் ஆடிபிளா தானே இருக்கேன்? ஓகே ரைட். சரி, ஓகே. சரி, நம்ம வந்து ஹிந்து செக்ஷன் ஆக்டுக்கு முதல்ல உள்ள போறதுக்கு முன்னாடி, ஸோ ஹிஸ்டரி எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி, ஹிந்து செக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்ததும் இந்த ஹிந்து செக்ஷன் ஆக்ட்ல நீங்க ஒரு யூனிக்னஸா நினைக்கிறதும், ஸோ முன்னாடி இந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் இருந்திருக்கும் அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல எதெல்லாம் வந்து நம்ம வந்து நீங்க ஒரு ஆக்வர்டா ஃபீல் பண்ண ஒரு விஷயங்கள்னு நீங்க நினைக்கிறது? நோ ரெஸ்பான்ஸ். கேள்வி புரிஞ்சுதா? புரியல சார். ஓகே. ஸோ நம்ம ஹிந்து செக்ஷன் ஆக்ட் 1956 வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிவைலிங் லாஸ் இருந்துச்சு இந்தியால. ஸோ ஹிந்து சக்சஷன் எப்படி ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி இருந்தப்ப நிறைய மித்தா இருந்த விஷயங்கள், ஸோ நிறைய அந்த விஷயங்கள்ல எதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து அதெல்லாம் மாத்துச்சு அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன? யாராவது கம் அக்ராஸ் பண்ணிருக்கீங்களா? நோ சார். நோ சார்னா கம் அக்ராஸ் இத பத்தி எதுவும் படிக்கல. ஃபீமேலுக்கு வந்து ஷேர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கல்ல சார் 2004ல அந்த அமெண்ட்மெண்ட் மூலமா. நான் 1956க்கு முன்னாடி தான் கேட்கிறேன். நம்ம 2005ல பொறுமையா வரலாம். நான் 1956க்கு முன்னாடி இருந்ததும் 1956 கொடுத்ததும் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ நான் வந்து ஹிஸ்டரி தான் போக போறேன். கிளாஸ்க்குள்ள நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எங்கிட்ட சொல்லி இருந்தது நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்கலாம் தான் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு இன்னைக்கு ஆள் இல்லைங்கிறதுனால என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நானும் வந்து இன்டெப்தா உள்ள வந்து உங்களுக்கு கிளாஸ்க்குள்ள ஸ்டார்ட் பண்ண போறல. ஸோ ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து முதல்ல வந்து ஹிஸ்டரி தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் வந்து இந்த ஆக்டோட இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் கேட்கறது 56க்கு முன்னாடி இருந்த கஸ்டம்ஸ்ல எதெல்லாம் வந்து இந்த 56 ஆக்ட் மாத்துச்சு அப்படிங்கறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. அந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பத்தி அந்த அளவுக்கு ஐடியா இல்லை சார். ஓகே, ஹிஸ்டாரிக்கல் பத்தி ஐடியா இல்ல. சக்சஷன் ஃபார் மேல் ஒன்லின்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் ஷேர்ஸ் பத்தி இருக்கிறது. பியாஸ் ஆப்ளிகேஷன் தியரி வாஸ் அபாலிஷ்ட். ஓகே, பட் பியாஸ் அப்ளிகேஷன் தியரி வாஸ் அபாலிஷ்டுங்கிறது வந்து உங்களுக்கு 1956ல ஆகல, 2005 அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து கம்ப்ளீட்டா அபாலிஷ் ஆச்சு. ஓகே. ஸோ அதர் தேன் திஸ், ஸோ இந்த ஃபீமேல் ஷேர் தவிர மிச்சம் எதுவும் வந்து நம்ம வந்து 1956 என்ன மாத்துச்சு அப்படிங்கிறதும்
யாருக்கும் பெருசா ஐடியா இல்லையா? ஓகே ரைட். சரி ஓகே. நம்ம இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இன்னொரு கேள்வி. அதுக்கு முன்னாடி 1956க்கு முன்னாடி ப்ரிவைலிங்ல என்ன லா இருந்தது அப்படின்னு யாருக்கா தெரியுமா? எனி ஐடியாஸ்? மிதாக்ஷரலா தாயபர்கள். மித்தாக்ஸ்ரா அண்ட் தாயபாகா அது லாவா? ஸ்கூல் சார். ஓகே ஸ்கூல்ஸ். ஸோ மித்தாக்ஸ்ரா ஸ்கூல், தாயவாகா ஸ்கூல். ஸோ 2 வகையான ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. பட் அது லா கிடையாது. அந்த 2 ஸ்கூல்ஸ் வந்து ஒவ்வொரு லாவை பின்பற்றி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? ஸோ வேற ஏதாவது லாஸ் சம்பந்தமா எனி ஐடியாஸ்? ப்ரிவைலிங்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது? ஓகே ரைட். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 2 விதமான விஷயங்கள் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ் ரூல் இருந்த பொண்ணு. ஸோ அது இல்லாம நம்ம கஸ்டமரியா ஐ மீன் நம்ம ஹிந்து இதுல வழக்கப்படிகள்ல இருந்தது ஒண்ணு. சரிங்களா? ஸோ லாஸா இதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ஆக்ட் இருந்துச்சு. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1929 இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் ரைட்ஸ் ஆக்ட் இருந்துச்சு. அது 1937 இருந்துச்சு. உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்ட் 1937 இருந்துச்சு. ஸோ இந்த 2க்குமே முன்னாடி ஆதாரமா அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா வந்து 4 விஷயங்கள் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் வச்சு ஹிந்து செக்ஷன் ஆக்டே கொண்டு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதிஸ் அண்ட் வேதாஸ், அதுக்கப்புறம் ஸ்மிருதிஸ் அண்ட் தர்மசாஸ்திராஸ், கமெண்ட்ரிஸ் அண்ட் டைஜஸ்ட், அதுக்கப்புறம் கஸ்டம். இந்த 4 விதமா. ஸோ ஸ்மிருதிஸ் ஆர் வேதாஸோ இல்ல ஸ்ருதிஸ் ஆர் வேதாஸ், ஸ்மிருதிஸ் ஆர் தர்மசாஸ்திராஸ், கமெண்ட்ரிஸ் ஆர் டைஜஸ்ட், அதுக்கப்புறம் கஸ்டம். ஸோ இந்த 4 விஷயம் தான். ஸோ இதுல ஸ்ருதிஸ் ஆர் வேதாஸ் அப்படிங்கிறது என்ன யாராவது சொல்றீங்களா? எனி ஐடியாஸ்? நம்மளுடைய பகவத்கீதை அப்படி வருமா சார்? வேதாஸ் அப்படி. பகவத்கீதை. ரிஷிகள் மூலமா கேட்டு அப்படியே ஃபாலோ ஓகே பண்றது. ஓகே. சோ இதுல சொல்ற அந்த ஸ்ருதிஸ் ஆர் வேதாஸ்ங்கிறதுல நம்மளதுல பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலா 4 வேதங்கள் சொல்லுவாங்க. ரிக், யஜூர், சமா அண்ட் அதர்வா. சோ இந்த 4 வேதாஸ் தான் வந்து ஸ்ருதிஸ் ஆர் வேதாஸ் சொல்றது. சரிங்களா? சோ இது பேஸ் பண்ணி இதுல இருந்து கொண்டு வந்ததுதான் இந்த ஸ்ருதிஸ் ஆர் வேதாஸ்ங்கிறது. அடுத்தது ஸ்மிருதிஸ் ஆர் தர்மசாஸ்திராஸ் அப்படிங்கிறது என்ன? ஸ்ருதிக்கும் ஸ்மிருதிக்கும் என்ன வித்தியாசம்? தர்மசாஸ்திரம் வந்து சாணக்கியா எழுதுனது சார். ஓகே. ஸ்மிருதிஸ்ங்கிறது சாணக்கியா எழுதினாரு சொன்னீங்கல்ல, அது வந்து தர்மசாஸ்திரம் இல்ல, அர்த்த சாஸ்திரம். ஸோ அந்த காலத்துல ஃபாலோ பண்றது அப்படியே வழி வழியா வர்றது சொல்லுவாங்க. சேஜஸ் ரிஷிகள்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது தான் ஸ்மிருதிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. சோ இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஸ்ருதிஸ் ஆர் வேதாஸ்ங்கிறது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நம்பிக்கையின் பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அது வந்து கடவுள்கிட்ட இருந்து வந்தது. ஸோ அதுல வந்து நம்ம வந்து கடவுள்கிட்ட இருந்தே டைரக்டா வந்தது. ஸோ அவங்க வந்து அவங்க எழுதி வந்தது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சப்சிக்வெண்டா இருக்கிற இந்த ஸ்மிருதிஸ் எல்லாம் என்னன்னா சேஜஸ், அதாவது வந்து யோகிகள் வந்து இந்த வேதாஸை படிச்சு அவங்க அதுல இருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்முலேட் பண்ணி கொடுத்ததுதான் வந்து இந்த ஸ்மிருதிஸ் அண்ட் தர்மசாஸ்திராஸ் அப்படின்னு நம்புறது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அந்த வேதாஸ்ங்கிறது டைரக்டா வந்து கடவுள்கிட்ட இருந்தே வந்தது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்து ஸ்மிருதிஸை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பிக்கைன்னா அது வந்து மனிதர்கள், அதாவது வந்து சேஜஸ், அதாவது வந்து இவங்க ஐ மீன் யார் சொல்றது சேஜஸ்
யோகிகள் அவங்க வந்து இந்த வேதாஸை படிச்சு அதன் அடிப்படையில அதுல இருந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபார்முலேட் பண்ணி அந்த இதை கொண்டு வந்ததுதான். ஸோ இதுல ஸ்மிருதிஸ்ல நம்ம பார்த்திருப்போம், நிறைய கேள்விப்பட்டது மனுஸ்மிருதி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கப்புறம் யாக்ஞவல்கியா ஸ்மிருதி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாரத ஸ்மிருதி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருந்தது. அது போக வந்து அர்த்த சாஸ்திரா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்மிருதிஸ்ல வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருந்த ஸ்மிருதிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வேதாஸ்ல இருந்து அதை பேஸ் பண்ணி சேஜஸ் கொண்டு வந்தது வந்து ஸ்மிருதிஸ். இந்த ஸ்மிருதிஸ்க்கு அடுத்தது வந்து கமெண்ட்ரிஸ் ஆர் டைஜஸ்ட். ஸோ இந்த கமெண்ட்ரிஸ் ஆர் டைஜஸ்ட் இது என்னது, இது எதை கவர் பண்றாங்க? எனி ஐடியாஸ்? ஏமா 12 பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், ஒருத்தர் கூட ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல, சொல்லுங்க, ஓப்பன் அப் ஆகுங்க, அதுல ஒண்ணும் இல்ல. நோ ஐடியா சார். சொல்லுங்க மேடம். பூங்கொடி மேம். நோ ஐடியா நோ சார். ஐடியா. ஓகே, சரி, ஓகே. சோ கமெண்ட்ரிஸ்ங்கிறது என்னன்னா, இந்த ஸ்மிருதிகள்லாம் எழுதுனாங்கல்ல, சோ இதுவும் வந்து உங்களுக்கு மேக்சிமம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானதா தான் இருந்தது. ஸோ இதை ஸ்டேஜஸ் எழுதும் போது வந்து அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி இது வைடாவும் இல்லை. அப்போ இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கறதுக்கு இன்டர்பிரிட்டர்ஸ் வந்தாங்க. ஸோ அந்த இன்டர்பிரிட்டர்ஸ் எழுதின இது பேர் தான் வந்து கமெண்ட்ரிஸ். அவங்க ஒவ்வொன்றையும் வந்து சிஸ்டமைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த இந்த ஸ்மிருதிஸ்ல வந்து உங்களுக்கு சிஸ்டமைஸா இருக்காது, அதே மாதிரி வந்து ஒரு ஆர்டர்லி மேனர்ல இருக்காது. அப்போ இந்த கமெண்டேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் படிச்சு அவங்களுக்கு தேவையானதும் அப்ப இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி, ஸோ அப்ப இருக்கிற ஸ்காலர்ஸ் என்ன பண்ணாங்க, இதை இன்டர்பிரட் பண்ணாங்க. ஸோ அந்த இன்டர்பிரட் பண்ணி கொடுத்தது தான் இந்த கமெண்ட்ரிஸ் ஆர் டைஜஸ்ட். ஸோ டைஜஸ்ட்ங்கிறது அதை கம்பைல் பண்ணி கொடுக்கறது, கமெண்ட்ரிஸ்ங்கிறது பொறுத்த வரைக்கும் வந்து அதுக்கான இன்டர்பிரிட்டேஷன். ஸோ அந்த ஸ்மிருதிக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ஸோ அந்த விளக்கம் கொடுத்து அதை வந்து ஒரு கம்பைல் பண்ணி அந்த இது பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கமெண்ட்ரிஸா வந்தது. ஸோ உங்களுக்கு கமெண்ட்ரிஸ்ல பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய வழக்கத்துல வந்து மனுஸ்மிருதிக்கு நிறைய கமெண்டேட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு மனுபாசியா இருந்தாரு, மனுகித்தா இருந்தாங்க, அதுக்கப்புறம் மனுவர்தா இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்தது. ஸோ இதன் அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட்ரிஸ் எல்லாமே நிறைய வந்துச்சு. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கு, மனுஸ்மிருதிக்கு இருக்குது, யக்ஞவல்கிய ஸ்மிருதிக்கு இருக்குது, நாரத ஸ்மிருதி மூணுக்குமே வந்து அதுக்கான இது எழுதி கொண்டு வந்தவங்க நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து மூணாவது விதம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேதாசு, ஸ்ருதிஸ் ஆர் வேதாசு, ரெண்டாவது வந்து ஸ்மிருதிஸ் ஆர் தர்மசாஸ்திராசு, ரெண்டாவது, மூணாவது கமெண்ட்ரிஸ் ஆர் டைஜஸ்ட், நாலாவது கஸ்டம். ஸோ கஸ்டம் அப்படிங்கிறது என்ன? இதுவரை கேட்டதெல்லாம் பேர் தெரியல. ஓகே, கஸ்டமா நம்ம வழி வழியா நம்ம என்ன பின்பற்றிட்டு வரோமோ அதான் சார் கஸ்டம்ஸ். நம்ம வழி வழியா நம்ம தொன்று தொட்டு நம்ம என்ன பாரம்பரியமா நம்ம பண்ணிட்டு வரோமோ அது பேர் தான் சார். ஓகே, ரைட். நம்ம தொன்று தொட்டு பண்ணிட்டு வர்றதுதான் வந்து கஸ்டம். ஓகே, ரைட். ஸோ ஒரு கஸ்டமுக்கும் ஒரு லாக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா எது ப்ரிவைல் ஆகும்? கஸ்டமர் யூசேஜ் ப்ரிவைல் ஆகும் சார். அது அப்ப அப்படி இருந்தது, கஸ்டமர் யூசேஜ் தான் ப்ரிவைல் ஆகும். லா வந்து அது அப்ப அப்படி இருந்துச்சு, இப்ப இல்லைங்களா? ஆமாங்க சார், ரொம்ப ரேரஸ்ட் ரேர் தான். சோ அந்த காலத்துக்கு வேணா அது சரியா வரும். ஓகே, ரேரஸ்ட் ரேர் தான். சோ கஸ்டம்க்கு வந்து வெயிட்டேஜ் கிடையாது, லாக்கு தான் வெயிட்டேஜ், அப்படித்தானே? எல்லா விஷயத்துலயும் சொல்ல முடியாது சார், ஏதாவது ஒரு முக்கியமான கேசஸ் சொன்னதுல மட்டும்தான் சார் கஸ்டமர் யூசேஜை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது பழங்குடியினர்களோட பாரம்பரியமான பழக்க வழக்கங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து கஸ்டமர் யூசேஜ்ல வரும், அதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, மற்றதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸு லால என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் சார் நம்ம ப்ரொசீடிங்ஸ், அந்த ப்ரொசீடிங்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ கஸ்டம்ஸ் எங்க வந்து இப்ப வரைக்கும் எங்கேயும் வந்து ப்ரிவைல் ஆகுதுன்னா, நம்மளுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்ல போற எல்லா விஷயத்துலயுமே கஸ்டம்ஸ் தான் ப்ரிவைல் ஆகுது. சரிங்களா?
ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப் நீங்க அதை தாண்டி வந்து நீங்க வந்து ஒரு பீனல் லாஸ்ல போய் எனக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்லாம் கேட்க முடியாது. அதே வந்து உங்களுடைய ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்ல இருக்கும். ஸோ ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ் எதுலாம் வரும்? உங்களுடைய மேரேஜ்ல வரும், உங்களுடைய சக்சஷன்ல வரும், உங்களோட ப்ராப்பர்ட்டி நிர்வகிக்கிற அந்த இதுல வரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய ரிலீஜியஸ் நேச்சர்ஸ் பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே டிட்டர்மைன் ஆகும். ஸோ இதுல எல்லாத்துலயுமே உங்களுடைய கஸ்டம்ஸை நீங்க இது பண்ணலாம். இன்னி வரைக்கும் இது எல்லாத்துலயுமே கஸ்டம்க்கு ஒரு லாக்கும் கான்ஃபிளிக்ட் வருதுன்னா கஸ்டம் ப்ரிவைல் ஆகும். சரிங்களா? சோ அதை வந்து கோடிஃபை பண்றதுக்கு நிறைய பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல கஸ்டம் வந்து ப்ரிவைல் ஆகாது, ஒரு சில ஒவ்வொரு விஷயங்களா அதை கோடிஃபை பண்ணிட்டு வராங்க. ஆனா மேஜர் பார்ட்டுக்கு இன்னுமே வந்து கஸ்டம்க்கும் லாக்கும் நடுவுல வந்து உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் வருதுன்னா கஸ்டம் தான் ப்ரிவைல் ஆகும். ஸோ இது சம்ம நிறைய கேஸ் லாசஸ் எல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வரைக்கும் ஹெல்ப் பண்ணது எல்லாமே நிறைய கேசஸ் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ இது சம்ம வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஷியாம் சுந்தர் சிங் விஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் ஏஆர் 1981 சுப்ரீம் கோர்ட் 178. ஸோ அந்த கேஸும் அதுக்கப்புறம் வந்து பிரிவி கவுன்சில் கேஸ் ஒன்று இருக்கும், கலெக்டர் ஆஃப் மதுரா விசஸ் முத்துராமலிங்க சேதுபதி. ஸோ இந்த ரெண்டு கேஸ் தான் வந்து கஸ்டமை பத்தி கஸ்டம் ப்ரிவைல் ஆகுமா சட்டம் ப்ரிவைல் ஆகுமா அப்படிங்கிறது வந்து பெரிய லெவல்ல வந்து டிஸ்கஷன் போயிருக்கும். ஸோ அந்த ரெண்டு கேஸ்லயும் வந்து பெரிய லெவல்ல இதை டிஸ்கஸ் பண்ணி கஸ்டம் ப்ரிவைல் ஆகும் அப்படிங்கறத வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ அது எந்த சூழ்நிலைகள்ல எப்பெல்லாம் வந்து கஸ்டம் ப்ரிவைல் ஆகும். சாரி சார், இந்த செகண்ட் கேஸோட நேம் ஒரு தடவை சொல்லுங்க சார். மேம் கலெக்டர் ஆஃப் மதுரா விசஸ் முத்துராமலிங்க சேதுபதி. ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ இது பிரிவி கவுன்சில் கேஸ். ஸோ இந்த ரெண்டுலயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு கேஸ்ல இருந்தா வந்து உங்களுக்கு வந்து இன் டெப்தா வந்து டீல் பண்ணிருப்பாங்க இந்த கஸ்டமை பத்தி. ஸோ கஸ்டம்ஸ் ப்ரிவைல் ஆகுமா இல்ல வந்து லா வந்து ப்ரிவைல் ஆகுமா அப்படிங்கிறது. ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து லா தான் ப்ரிவைல் ஆகும். ஸோ வந்து ஹிந்து சிஸ்டம் ஆஃப் லால வந்து உங்களுக்கு வந்து யூசேஜ் ப்ரூஃப் ஆஃப் யூசேஜ் வந்து இது பல வருஷமா தொன்று பழக்கத்துல இருக்கு அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல ரிட்டன் டெக்ஸ்ட் ஆஃப் லாவை விட இதுதான் வந்து அவுட்வை பண்ணும் அப்படிங்கிறதே சொல்லியிருப்பாங்க. ஓகே சரி, ஓகே, இது வரைக்கும் கிளியர்ல? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா நான் இப்போ இது வரைக்கும் சொன்னதுல? சார் இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இந்த மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்களா சார், இதை வச்சு ஏதாவது கொஸ்டின்ஸ் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார் மெயின்ஸ் இல்லைனா ப்ரிலிம்ஸ்ல? மேம் மேபி வரலாம், சோர்சஸ் கேட்கலாம். என்னென்ன சோர்சஸ் ஆஃப் லா இந்து லா பிஃபோர் 1956 கேட்டா அப்புறம் நாலுமே வரும்ல. ஓகே ஓகே சார். வேற நாலு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே ஓகே சார். சோ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன் வேர்ட் கொஸ்டின் மாதிரி மட்டும் ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டே போனீங்கன்னா அது எத்தனை தூரத்துக்கு உங்களால கிராஸ் பண்ணி மைண்ட்ல வச்சிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. சோ அதோட ரீசனிங்கும் தெரிஞ்சுக்கிட்டே அந்த இதை படிங்க. எனக்கு வந்து இந்த நாலு இது மட்டும் போதும், 4 மனப்பாடம் பண்ணிக்கிறேன்னா இந்த 4க்கு ஆன ரீசன் என்ன, ஒவ்வொன்றும் ஏன் வந்துச்சுங்கிறது சேர்த்து தெரிஞ்சுக்குங்க. அதை வந்து ரொம்ப கிறிஸ்பா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மைண்ட்ல அத்தனையும் சேவ் பண்ணிருக்குமான்னு தெரியாது. சோ அதனால கொஞ்சம் டீட்டெயில்டாவே தெரிஞ்சுக்கங்க, அவ்வளவுதான். ஓகே சார். ஓகே, இப்போ 1954க்கு முன்னாடி ஏதாவது நமக்கு ஒரு இந்த மாதிரி கேசஸ்லாம் வந்துச்சு அப்படின்னாக்கா எது சார் அப்போ அப்ளை நம்ம பண்ணணும்? 1954 தான் பண்ணணுமா இல்லை இப்போ இருக்க சக்சஷன் ஆக்ட் என்னவோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணுமா? எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற சக்சஷன் ஆக்ட் தான் வந்து மேம் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப ஹிந்துஸா இருந்தாங்கன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தான் வந்து இப்ப இருக்கிற ஆக்ட் தான் பொருந்தும். சரிங்களா? அதே மாதிரி வந்து அவங்க உங்களுக்கு கிறிஸ்டின்ஸா இருக்கிறாங்கன்னா இந்தியன் சக்சஷன், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பர்சனலா வரும் முஸ்லிம்ஸ்க்கு. ஸோ அதுதான் இப்ப இருக்கிறது. அதுதான் ஸோ பிஃபோர் என்ன இருந்துச்சு, ஏன் இது எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதும் அந்த இதுக்கு தான் நான் இந்த இன்ட்ரோடக்ஷனே சொல்றேன். ஓகே ஓகே சார். ஓகே சரி, ஓகே. நம்ம வந்து ஹிந்து சக்சஷனுக்குள்ள போகும் முன்னாடி நம்ம வந்து நிறைய வார்த்தைகளுக்கான அர்த்தங்கள் நிறைய நம்ம தெரியாம வச்சிருக்கோம். 3 விஷயம் வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னா ஹிந்து சக்சஷன் ஆக்டே ஒண்ணுமே இல்லை. ஸோ அந்த 3 விஷயமான அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா ஹிந்து சக்சஷனே அவ்வளவுதான். ஒண்ணு வந்து ஆன்செஸ்ட்ரல், 2வது ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, 3வது இன்ஹெரிட்டன்ஸ்.
இந்த 3ல எப்பப்போ ப்ராப்பர்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டியா கன்வெர்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும், எப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஜாயின்ட் ஃபேமிலி ஹிந்து ஜாயின்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா இருக்கும், எப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட்டன்ஸா இருக்கும். ஸோ இந்த 3 தெரிஞ்சுன்னா உங்களுக்கு இனி வர இந்த ஹிந்து சக்சன் ஆக்டே வந்து அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஸோ இந்த 3க்கான கிளியர் கோடு தெரிஞ்சுன்னா போதும். ஸோ யாராவது சொல்றீங்களா ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டினா என்ன, எப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்டர்னு சொல்லுவாங்க? சார் கண்டினியூஸா 3 ஜெனரேஷன் வந்து அது வந்து ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி. கண்டினியூஸா 3 ஜெனரேஷன் வந்துச்சுன்னா அது ஆன்செஸ்டர். ஓகே, வேற யாராவது? அது செல்ஃப் அக்கேர் ப்ராப்பர்ட்டி இல்லாம நம்முடைய மூதாதையர் சொத்தா இருந்தா அப்படி வரும். செல்ஃப் அக்கர்ட் இல்லைன்னா அது ஆன்செஸ்டர் ஆயிருமா? அவங்களோட செல்ஃப் அக்கேர்டு இல்லாம அவங்க அங்க மூதாதையிட்டேந்து அப்படியே வந்துட்டே இருந்தா அப்படி சொல்றேன். வம்சாவளியா அது வந்து நம்ம வந்து வம்சாவளியா ஒரு குடும்பமும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறது தான் ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியா சார்? ஓகே, வம்சாவளியா வச்சிருக்கணும். எத்தனை வம்சாவளியா வச்சிருந்தா வந்து அது ஆன்செஸ்ட்ரல்? 3 years. So father, son, son and son. Father and 3 generations நினைக்கிறேன். 4 சார். ஃபாதர் சாரி 3 ஜெனரேஷன். Father, son and son. The totally 4 நான் ஃபாதருக்கு அப்புறம் 3 generations வந்து. ஓகே, ஸோ 3 ஜெனரேஷன் தாண்டி வந்துருச்சுன்னா அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. மிச்சதெல்லாம் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்ல, அப்படியா? சரி, ஒரு கொஸ்டின் நான் புட் ஃபோர்த் பண்றேன். அந்த கொஸ்டின்ல அது ஆன்செஸ்டரா இல்லையான்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் போகலாம். ஓகே, ஏங்கிற ஒரு நபருக்கு ஒரு சொத்து வந்து செல்ஃப் அக்கேர்டா வருது, சரிங்களா? ஏங்கிற நபருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி செல்ஃப் அக்கேர்ட், சரிங்களா? ஏங்கிற நபர் அந்த சொத்து குறித்து எதுவும் செய்யாமல் இறந்து விடுகிறார், சரிங்களா? அந்த சொத்து அப்படியே இருக்கிறது. அவருக்கு பி, சி என்ற 2 வாரிசுகள். இல்லைன்னா ஒன்னும் பிரச்சனை, அவ்வளவு கன்ஃபியூஷனா வேண்டாம். பிங்கிற ஒரு வாரிசு இருக்கார், சரிங்களா? சப்சிக்வெண்டா பி அந்த ப்ராப்பர்ட்டி குறித்து அவரும் ஒண்ணும் செய்யல, அவர் காலத்திலே இருக்காரு. அவருக்கு அப்புறம் சப்சிக்வெண்டா சி அவருக்கு மகனா பிறக்கிறார், சரிங்களா? இப்போ அந்த சி மகன் இருக்காருல்ல, அவர் வந்து பி உயிரோடு இருக்காரு, ப்ராப்பர்ட்டி ஏவோட ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டி ஒண்ணுமே செய்யாம இருக்குது, சரிங்களா? இப்போ அந்த ப்ராப்பர்ட்டில சி வந்து உரிமை கேட்க முடியுமா? நோ சார், முடியாது. ஏன் முடியாது? ஏன்னா 3rd ஜெனரேஷனே ஃபுல்ஃபில் ஆகல சார். ஓகே, 3rd ஜெனரேஷன் ஃபுல்ஃபில் ஆகல, அதனால கேட்க முடியாது. ஆமா சார், அவங்க அப்பா உயிரோட இருக்காங்க. அப்பா உயிரோடு இருக்காங்க, சரி. ஓகே, வேற யாராவது கேட்கலாம்? ஓகே, ஏன்னா இப்போ அந்த சரி. இதே கொஸ்டின்ல இன்னொன்னு ஒரே நிமிஷம், நான் இதே கொஸ்டின்ல இன்னொரு கண்டிஷன் ஆட் பண்றேன், அப்ப வந்து சொல்லுங்க. இப்ப ஏங்கிறதுல இருந்து பிசி சொன்னேன். சோ சப்போஸ் ஏங்கிறவர் இறந்துட்டார், அவருக்கு 2 மகன், சரிங்களா? பி அண்ட் சி. பி அண்ட் சிக்கு ஒவ்வொரு மகன்கள், சரிங்களா? ஏ இறந்த உடனே என்ன பண்றாங்க, பி அண்ட் சிக்கு ஒவ்வொரு மகன்கள் டிஇ அந்த மாதிரி, சரிங்களா? பியும் சியும் அந்த அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்த ப்ராப்பர்ட்டியை 2 பேரும் பாகம் பிரிச்சுக்கிட்டாங்க, சரிங்களா? பாகம் பிரிச்சு அவங்க வச்சிருக்காங்க. இப்போ டியும் இயும் அவங்க அப்பா வச்சிருக்கிற சொத்துல பங்கு கேட்க முடியுமா? ஃபர்ஸ்ட் செட்ல கேட்டப்போ தாத்தா சொத்து ஒண்ணுமே பண்ணாம வச்சிருக்காங்க, சப்சிக்வெண்டா அப்பா வந்து இருக்கும்போது பையன் கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். பிரிச்சுட்டாங்கன்னா கேட்கலாம் சார், 2 பேரும் பாகப்பிரிவினை பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஏங்கிற நபர் அவருக்கு ஒரே பையன் பி, அவருக்கு ஒரே பையன் சி, சரிங்களா? ஏ இறந்துடுறாரு,
பி ஒன்னும் அந்த ப்ராப்பர்ட்டி ஒண்ணுமே அவருக்குலாம் எதுவுமே பண்ணிக்காம இன்னும் ஏ பேர்லயே எல்லாமே இருக்கு, எதுவுமே மாத்தாம வச்சிருக்காரு. இந்த சமயத்தில் சி பங்கு கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஏங்கிற நபர் அவருக்கு 2 மகன்கள் பிஎன்சி. அந்த பிஎன்சி வந்து பிஎன்சிக்கு வந்து ஒவ்வொரு மகன்கள் டிஎன்இ. சரிங்களா? ஏ இறந்த உடனேயும் பிஎன்சி அவங்களுக்குள்ள வகைப்பிரிவினை பிரிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் இப்போ உயிரோட தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் டியும் இயும் அந்த ப்ராப்பர்ட்டியில பங்கு கேட்க முடியுமா அப்படிங்கிற ரெண்டாவது கேள்வி. கேட்க முடியாது சார். செகண்ட் So, இதுல ப்ராப்ளம் வந்து இதுல இதுல வந்து இன்னொரு கேள்வி, இன்னொரு இது ஆன்சர் பண்ணுங்க. இதுல 2 ப்ராப்பர்ட்டியும் என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கிற ப்ராப்பர்ட்டி என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் சொன்ன எக்ஸாம்பிள் இருக்கிறது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி? ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இண்டஸ்ட்ரியல். செகண்ட் ப்ராப்ளம்ல செப்பரேட் ப்ராப்பர்ட்டி பிரிச்ச உடனேயே செப்பரேட் ஆயிடுது. அதனால வந்து ஆன்சிஸ்டல் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்னு வந்து ப்ராப்ளத்துல இருக்கிறது ஆன்சிஸ்டல், அதனால அவங்க கிளைம் பண்ணலாம். செகண்ட்ல கிளைம் பண்ண முடியாது. செகண்ட்ல கிளைம் பண்ண முடியாது. ஓகே, வேற யாராவது? சார் ஃபர்ஸ்ட் இதுல வந்து அந்த அவங்களுடைய கிராண்ட்ஃபாதர் வந்து எதுவுமே எழுதி வைக்காம இறந்து போயிட்டனால அது வந்து இண்டஸ்ட்ரியல் சக்சஷன். அவங்களோட லீகல் ஹேர்ஸ்க்கு அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்வே ஆகும் சார். அது லீகல் ஹேர்ஸ்க்கு கிளைம் பண்ண முடியும். செகண்ட் வந்து அந்த அவங்க வந்து பார்ட்டிஷன் என்னைக்கு கம்ப்ளீட் ஆகுதோ, ஒன்ஸ் பார்ட்டிஷன் கம்ப்ளீட்டட்னா அதுக்கப்புறம் அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அதுல வந்து அவங்க கிளைம் பண்ண முடியாது சார். ஒன்ஸ் பார்ட்டிஷன் ஆயிடுச்சுன்னா அது வந்து செல்ஃப் அக்கேட் ஆயிடுதா? செப்பரேட் ப்ராப்பர்ட்டி மேடம் நீங்க சொன்னது அது செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆயிருது. ஓகே, செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா ஆயிருது. அதனால அதுல வந்து எந்த ஒரு லீகல் ஹேர்ஸ்க்கு ரைட்ஸ் இல்ல. அதான் அவங்களோட ஸ்டாண்டா? எஸ் சார். சார் லீகல் ஹையர்ஸ்லாம் இப்போ பி அண்ட் சி இருக்காங்கன்னா பியோட வாரிசு என்ன யாரும் இருக்காங்களோ அவங்க வந்து பியோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டியில வந்து ஏதாவது ரைட்ஸ் வந்து என்டைட்டில் பண்ணிக்கலாம். ஹோல் ப்ராப்பர்ட்டியில வந்து பண்ற மாதிரி எதுவுமே வந்து லீகலா பண்ண முடியாது. அவங்க அப்பாவுக்கு என்ன ஷேர் வந்திருக்கோ அதில் வேணும்னா அவரோட ரைட்ஸை வந்து கேட்டுக்கலாம். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இன்னொரு சி இருக்காங்கன்னா சியோட சொன்னோம் அவர் 2 பேரும் செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆயிட்டதுனால அவங்க செப்பரேட் ப்ராப்பர்ட்டியில அவங்க பசங்களுக்கான ரைட்ஸ் வந்து இம்ப்ளைடா வந்துரும் சார். ஓகே, வேற யாராவது? ஓகே சரி, இந்த 2 என்ன நேச்சர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் இது என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி? ஃபர்ஸ்ட் இது இன்டர்ஸ்டேட், செகண்ட் இது சார் செகண்ட் டேர்ம்லயே அது ஃபர்ஸ்ட் ஆன்சிஸ்டல் ancestral. ப்ராப்பர்ட்டியா தான் இருக்கும். பட் ஆனா ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியை வந்து பார்ட்டிஷன் பண்ணதான் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா? ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னு சொல்லிட முடியாது பார்ட்டிஷன் பண்ணதுனால. ஏன்னா அந்த டிஎன்இக்கு வந்து அது வந்து ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் இருக்கும் ஈவன் அது பார்ட்டிஷன் பண்ணாலுமே. சார் இப்போ தாத்தாவோட சொத்துலலாம் பேரங்களுக்கு தான் பங்கு இருக்குன்னா சொல்றாங்களே சார். அப்படி இருக்கும்போது டிஎன்டிக்கெல்லாம் வரலாம்ல சார், கொடுக்கலாம்ல? கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு சொல்லுங்க. எங்கிட்ட கேள்வி எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் சார் இருக்கு. நான் கேட்ட கேள்வி திரும்ப அப்படியே சுத்தி வளச்சு எங்கிட்டயே கேக்குறீங்க. பரவாயில்ல, சிறந்த லாயரா வந்துருவீங்க. இல்ல சார் எனக்கு அதான் கொஞ்சம் டவுட் தான் சார், ஆனா என்னால சொல்ல முடியல அதனால. சரி ஓகே ரைட். சரி, இது சம்பந்தமா வந்து முல்லாவோட ஒரு டெஃபினிஷன் இருக்கு. நான் அந்த டெஃபினிஷன் உங்களுக்கு எப்படி அனுப்பு. சரி ஓகே, நான் ரீட் பண்றேன் பாருங்க, இல்லைன்னா நான் வந்து போட்டோ எடுத்து இது குரூப்ல இது போடுறேன். ஓகே, சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இஃப் ஏங்கிற நபர் வந்து இன்ஹெரிட் பண்றாரு ஒரு ப்ராப்பர்ட்டிய, அது வந்து வெதர் மூவபிள்
ஆர் இம்மூவபிள். அது ஒரு அசையும் சொத்தாக இருக்கலாம் அல்லது ஒரு அசையாத சொத்தாக இருக்கலாம். யாருகிட்ட இருந்து? ஃப்ரம் ஹிஸ் ஃபாதர், அவருடைய தந்தையிடமிருந்து, அல்லது தந்தையின் தந்தையிடமிருந்து, அல்லது தந்தையின் தந்தையின் தந்தையிடமிருந்து. அப்படி அவர் வந்து இன்ஹெரிட் பண்றாரு, மூவபிளோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியோ அப்படின்னா அது வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஆஸ் ரிகார்ட்ஸ் டு ஹிஸ் மேல் இஷ்யூஸ். அவருடைய ஆண்வழி சொந்தங்களுக்கு, ஆண்வழி சந்ததிகளுக்கு அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி என கருதப்படும் அப்படிங்கிறது சொல்றாங்க. அதே இஃப் ஏ ஹேஸ், அந்த ஏங்கிற நபர் அவருக்கு மகனோ அல்லது மகனின் மகனோ அல்லது மகனின் மகனோ அந்த அவர் அடையும் தருவாயில அவங்க இல்ல அப்படிங்கிற சமயத்தில், சோ இவர் இன்ஹெரிட் பண்றாருல அந்த ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் பண்ற அன்னைக்கு இவருக்கு மகனோ மகனின் மகனோ இல்ல மகனின் மகனின் மகனோ இல்லாத சூழ்நிலைகளில் அந்த ப்ராப்பர்ட்டி அவருக்கு அவர் ஒரு அப்சல்யூட் ஓனராக அடைந்ததாகவே கருதப்படும். சரிங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிய அவரு எப்படி பிரியப்படுறாரோ அந்த மாதிரி அவர் இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி a person inheriting property from his 3 immediate paternal ancestor holds it. சோ அவருக்கு முன்னைய 3 ancestor கிட்ட இருந்து அவர் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இதுல வந்து அவருடைய மகனுக்கோ மகனின் மகனுக்கோ மகனின் மகனின் மகனுக்கோ வந்து அதுல வந்து கோபார்சனர்ங்கிற உரிமை இருக்கு. சோ அந்த உரிமையில அவர் இது பண்ணலாம். சப்போஸ் அந்த மாதிரி யாருமே இல்ல, இவர் வந்து அந்த இதை எடுக்கும்போது, அவர் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கும்போது, அப்படிங்கிற பட்சத்தில் இவரு அந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்சல்யூட் ஓனர் ஆகிறார். அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு முல்லா பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹிந்து லால பேஜ் நம்பர் 289ல ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி எப்போ உருவாகும் அப்படிங்கறதுக்கான டெஃபினிஷன். நான் சொன்னது புரிஞ்சுதா? திரும்ப ரிப்பீட் பண்ணணுமா? சார் செகண்ட் கேக்குதா? சொன்னது புரியல. ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க சார். ஓகே. சோ ஒரு ஏ என்ற நபர் இருக்காரு, சரிங்களா? அந்த நபருக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா ஒரு சொத்து வருது, சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன? பரம்பரை சொத்து. இன்ஹெரிட்டன்ஸ் இந்த வார்த்தை எங்காவது படிச்சிருக்கீங்களா? இன்ஹெரிட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யாருமே எங்கேயுமே படிக்கலையா? ஏதாவது படிச்சேன் படிக்கல ஏதாவது சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் சார் வழி வகையா வர்றது ப்ராப்பர்ட்டிங்க சார் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, வழி வகையா வர்றது. ஓகே, சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம செக்ஷன் 8 ஆஃப் ஹிந்து சக்சன் ஆக்ட்ல நீங்க பாப்பீங்க. சோ என்ன அப்படின்னா, ஒரு ஆண் அவர் சொத்து குறித்து எந்த ஒரு ஏற்பாடும் செய்து வைக்காமல் இறந்து விட்டார் அப்படின்னா அவருடைய சொத்து எப்படி பிரியும் அப்படிங்கிறத 2 ஷெட்யூல் நம்ம பின்னாடி பார்த்திருப்போம். கிளாஸ் 1 ஹேர்ஸ், கிளாஸ் 2 ஹேர்ஸ், அதெல்லாமே பார்த்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? ஓகே, சோ அந்த வழியில பிரியறதா இன்ஹெரிட்டன்ஸ். எனக்கு பின்னாடி என்னோட சக்சஸரா யாரு வருவாங்கன்னு. சோ இது வந்து ஒரு ஹிந்து மேல் அவருடைய ப்ராப்பர்ட்டி, அவருடைய செல்ஃப் அக்வயர்டோ இல்ல அவருக்கு வந்த ப்ராப்பர்ட்டி, அவருடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் மட்டும். சோ இங்க ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்லாம் கிடையாது. என்னுடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து நான் ஒண்ணுமே செஞ்சு வைக்காம நான் இறந்து போறேன் அப்படின்னா ஏன் சொத்தை யாரெல்லாம் இன்ஹெரிட் பண்ணுவாங்க, அதை யார் அடைந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் இங்க ஹிந்துலால இன்ஹெரிட்டன்ஸ் வர்றது. சரிங்களா? சோ என்னுடைய செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில யாருக்கு உரிமை வரும், அவங்களுக்கு எப்ப உரிமை வரும், அவங்க யாரெல்லாம் அப்படிங்கறதா இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சொல்றது. சரிங்களா? சோ இந்த இன்ஹெரிட்டன்ஸ் சம்பந்தமா நம்ம வந்து செக்ஷன் 8ல சொல்லியிருப்பாங்க. சோ கிளாஸ் 1 ஹேர்ஸ் எப்படி அடைவாங்க, கிளாஸ் 2 ஹேர்ஸ் எப்படி அடைவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஹிந்து செக்ஷன் ஆக்ட்ல பார்ப்போம். சரிங்களா? அது சப்சிக்வெண்டா பின்னாடி வர்றது. சோ நம்ம ஜென்ரலா இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிறது ஒரு செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி, அந்த நபர் அந்த ப்ராப்பர்ட்டி குறித்து எந்த ஏற்பாடு செய்து வைக்காமல் இறந்து விட்டா அவரது டிவால்வ் ஆகிறது சம்பந்தமா இருக்கிறதா. சரிங்களா? சோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஏங்கிற நபருக்கு வருது. சரிங்களா? யாருகிட்ட இருந்து வருது? அவரோட அப்பாட்ட இருந்தோ இல்ல அப்பாவோட அப்பாட்ட இருந்தோ இல்ல அப்பாவோட அப்பாவோட அப்பாட்ட. சோ அப்பா, தாத்தா இல்ல தாத்தாவோட அப்பா, இவங்க 3 பேர்த்துல யாரோ ஒருத்தருக்கு இருந்து இந்த ஏங்கிற நபருக்கு இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா வருது.
சரிங்களா. இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா என்ன வருது, அந்த ப்ராப்பர்ட்டி வருது, அதன் அடிப்படையில் அவர் அடைஞ்சிட்டார். சரிங்களா. இப்ப அந்த ப்ராப்பர்ட்டி அவர் அடைஞ்சு அவர் என்ஜாய் பண்றார். இந்த ப்ராப்பர்ட்டி அவருடைய வாரிசுகளுக்கு, அதாவது அவருடைய மகன், பேரன், பேரனின் மகன், இவங்க 3 பேர்த்துக்கும் ஆன்செஸ்ட்ரலா ஆகும் அப்படிங்கிறாங்க. எப்ப ஆன்செஸ்ட்ரலா ஆகும், இவரு அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஹெரிட் பண்ணுவார்ல ஒரு டே, அந்த டே அன்னைக்கு இவங்க 3 பேர் பிறந்து உயிரோடு இருந்திருந்தால் அந்த நபர் இந்த 3 பேர்த்துக்கும் மகனுக்கும் பேரனின் மகன் 3 பேர்த்துக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இன்கேஸ் இவர் அந்த மாதிரி இன்ஹெரிட் பண்ணி வாங்குற அன்னைக்கு இவருக்கு பையன், பேரன், கொள்ளு பேரன் யாருமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலைகளில் அந்த ப்ராப்பர்ட்டி இவருக்கு ஒரு அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும் அப்படிங்கறதா இதுல சொல்லியிருக்காங்க. மேம் ஓகேவா? ஓகே சார். சார் சார் சொல்லுங்க சார். சார் இதுல அந்த பேரன் வரைக்கும் இல்லாம சொல்லுங்க சார். பையன் வரைக்கும் இருந்ததுன்னா அப்ப அந்த கேரக்டர் எப்படி சார் இருக்கும்? இப்போ அவர்கிட்ட வர்றப்போ அவருக்கு அந்த பேரன் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? சப்போஸ் பேரன் வரைக்கும் இல்லாம இல்ல யாரோ ஒருத்தர் இருந்தாலே போதும். ஏதோ ஒருத்தர் இருந்தாலே போதும். மகனோ அல்லது பேரனோ அல்லது பேரனின் மகனோ 3 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இருந்தா கூட போதும். ஓகே 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 சார். ஓகே சார். ஓகே. அவங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் ஆகும். சரிங்களா, புரிஞ்சுங்களா? என்னோட இதுல சொல்ற கான்செப்ட் என்னன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி எப்ப ஆன்செஸ்ட்ரல் ஆகும், எனக்கு பூர்வீக சொத்து ஒண்ணு வருது, எனக்கு சொத்து வர்ற அன்னைக்கு அவங்க பிறந்திருக்கணும். பிறந்திருந்தாங்கன்னா என்ன ஆகும், நான் அவங்களுக்காகவும் சேர்த்து தான் நான் அந்த ப்ராப்பர்ட்டி எடுப்பேன். நான் எனக்காக மட்டும் எடுக்கல, அவங்களுக்கு சேர்த்து நான் ஹோல்ட் பண்றேன். அப்போ எங்கிட்ட இருந்து அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே அவங்க இல்ல, மேபி அவங்க இறந்திருக்கலாம், இல்ல பிறக்காமையே இருக்கலாம், எனக்கு கல்யாணமே இல்லாம இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், மேபி வாட் எவர் சோ மேபி ரீசன். அப்போ அந்த நபர்களே இல்லைங்கிற சமயத்தில் நான் யாருக்காகவும் எடுக்கல, நான் எனக்கு மட்டும்தான் எடுத்தேன். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி நான் மட்டும்தான் அனுபவிக்க போறேன், நான் தான் அதோட அப்சல்யூட் ஓனர். சரிங்களா. அதே ஹலோ சொல்லுங்க சார். சரி. சோ அதே நான் பிறந்துட்டேன் அப்படின்னா அந்த கான்செப்ட்ஸ் ஐ மீன் அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா ஆனா அவங்களுக்காக தான் எடுக்கிறேன். சோ அது அப்ப மாறுபடும். அதே மாதிரி நான் இப்ப சொல்ற எல்லாமே 1956க்கு முன்னாடி இருக்கிற கான்செப்ட புரிய வைக்கிறதுக்காகத்தான் சொல்றேன். இப்ப இருக்கிற கான்செப்ட்ல இதுல இன்னும் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வரும். சோ அது நான் போக போக உள்ள ஆக்டுக்குள்ள போகையில சொல்றேன். சோ இது பேசிக் தான். சோ இது தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இருக்கிற மாடிஃபிகேஷன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே ஓகே சார். அப்போ இப்போ ஒருத்தருக்கு கட்ட ப்ராப்பர்ட்டி வருது, அன்னைக்கு அவருக்கு ஒரு பையன் இருக்காருன்னு வைங்களேன். இப்போ ஆன்செஸ்ட்ரா மாறிடும் இல்லைங்களா? அந்த பையனுக்கும் ஆன்செஸ்ட்ரா இருக்கும், ப்ராப்பர்ட்டி வர்றவருக்கும் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி நேச்சரா தான் இருக்கும். கரெக்ட்டுங்களா சார்? ஆமா, 2 பேர்த்துக்குமே ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். சப்போஸ் பையன் பிறக்காம இருந்து அவர் மட்டும் தான் இருந்தாருன்னா அவருக்கு செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். ஆமா. ஓகே சார். தேங்க்ஸ். ஓகே. சோ இது முல்லால இது இன்ஹெரிட்டன்ஸ் அடிப்படையில வந்தா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே இதுல பிறந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே முல்லா புக்ல இன்னொரு டைம்ல எப்ப ஆன்செஸ்ட்ரல் ஆகும்னு சொல்றாங்க. அது எப்ப ஆகும் அப்படின்னா ஒரு கோபார்சனங்கிற அடிப்படையில் நான் பாகம் பிரிச்சு வாங்குறேன். சரிங்களா. நான் ஏங்கிற ஒரு நபர் பாகம் பிரிச்சு வாங்குறாரு. சரிங்களா. அந்த பாகம் பிரிச்சு வாங்குற அன்னைக்கு அந்த பையன் ஐ மீன் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன சொன்னோம், நான் இன்ஹெரிட் பண்ற அன்னைக்கு மகனோ மகனின் மகனோ இல்ல பேரனோ பிறந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அதே நான் ஒரு கோபார்சனரா இருந்து பாகமா பிரிச்சு வாங்குறேன் அப்படின்னு வச்சுங்க. அந்த அன்னைக்கு பிரிச்சு வாங்குற அன்னைக்கு மேபி மகனோ மகனின் மகனோ இல்ல பேரனின் மகனோ இல்ல, சப்சிக்வெண்டா பிறந்தாலும் அவர்களுக்கு அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி தான் நான் பங்கு கொடுத்தாகணும். எப்போ நான் இந்த ப்ராப்பர்ட்டியை ஒன் ஆஃப் த கோபார்ட்னரா இருந்து பார்ட்டிஷன் பண்ணி வாங்கியிருந்தேன்னா, இன்ஹெரிட் பண்ணி வாங்கியிருந்தா அது எனக்கு அப்சல்யூட் ஆயிருது. எனக்கு மகனோ மகனின் மகனோ இல்ல பேரனோ ஐ மீன் பேரனின் மகனோ இருந்தா ஐ மீன் அப்போ உயிரோடு இருந்தா தான் அவங்களுக்கு ரைட்ஸ் வரும், ஆன்செஸ்ட்ரல் ஆகும், இல்லைன்னா இல்ல இன்ஹெரிட்டன்ஸ்ல. அதே இதுல பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா பிறந்தா கூட அவங்களுக்கு அது ஆன்செஸ்ட்ரல் ஆயிருது, அவங்க ரைட்ஸ் வந்துருது, அவங்க ரைட்ஸ் கேட்கலாம். ஓகேவா? இது கிளியரா? சார் செகண்ட் கான்செப்ட் மட்டும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்றீங்களா? அது கொஞ்சம் ஃபர்ஸ்டோட டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஓகே.
ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து இன்ஹெரிட்டன்ஸ். என்னுடைய செல்ஃப் அக்வயர் ப்ராப்பர்ட்டி நான் எதுவும் செய்யாம இறந்து போயிட்டேன் அப்படின்னா அதன் அடிப்படையில அந்த இதுல அடிப்படையில நீங்க இன்ஹெரிட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பாவோட சொத்து, அப்பா வந்து ஒன்னும் செய்யாம இறந்துறாரு, அவரோட செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி அவர் ஒன்னும் செய்யாம இறந்துறாரு, அதை நான் இன்ஹெரிட் பண்றேன். அந்த சூழ்நிலைகள்ல இன்ஹெரிட் பண்றது வர்ற அன்னைக்கு எனக்கு பையன் வாரிசுகள் பையனோ பேரனோ பேரனின் மகனோ இல்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஆன்செஸ்ட்ரல். இல்லைன்னா இல்ல, அவங்க அந்த அடையிற அன்னைக்கு அவங்க உயிரோடு இருந்திருக்கும். அப்படிங்கிறது இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா எனக்கு வர்ற ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? இல்ல எனக்கு இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா வரல, கோபார்ட்னரா நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கேன் ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியை. சரிங்களா? அதுல நான் ஒரு பார்ட்டிஷன் பண்ணி வாங்குறேன். சோ நான் பார்ட்டிஷன் பண்ணி வாங்குற அன்னைக்கு பையன் பேரன் கொள்ளு பேரன் யாருமே இல்லை அப்படின்னா அது என்னுடைய செல்ஃப் அக்வயர்ட் ஆயிருமா அப்படின்னா அது என்னோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். எப்ப வரைக்கும்? எனக்கு பையன் பேரன் கொள்ளு பேரன் பிறக்கிற வரைக்கும். ஒன்ஸ் அவங்க பிறந்துட்டாங்கன்னா இது ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆயிரும். கன்வெர்ட் ஆகி அவங்க ரைட்ஸ் கேட்க முடியும். ஈவன் தோ பார்ட்டிஷன் பண்ற வரைக்கும் அவங்க பிறக்கல, உயிரோடு இல்லை, எதுவுமே இல்லைனாலும் சப்சிக்வெண்டா அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் வந்த உடனே அவங்க ரைட்ஸை இதுல கிளைம் பண்ண முடியும். வைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ண முடியாது இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டில. சார் எனக்கு செகண்டா ஒரு பாயிண்ட் சொன்னீங்களா சார், அனுபவிக்கும் உரிமை மட்டும் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அதை வந்து அனுபவிச்சு அவர் இறந்துட்டாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பரம்பரை சொத்தா மாறிடுமா? யாருக்கு அனுபவிக்கும் உரிமை? புரியல மேம். நீங்க சொன்னது செகண்ட் பாயிண்ட் எனக்கு புரியல சார். மேம் செகண்டா இருக்கிறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ப்ராப்பர்ட்டி ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, நான் ஒன் ஆஃப் த கோபார்ட்னரா உள்ள அனுபவிச்சுட்டு இருக்கேன். சரிங்களா? அதுல நான் என்ன பண்றேன், நான் பாகம் பிரிச்சு வாங்குறேன். எனக்கு என்னோட பங்கை பிரிச்சு கொடுத்துருங்கப்பா, நான் தனியா போறேன்னு பிரிச்சு வாங்குறேன். சரிங்களா? பரம்பரை சொத்து தான். பரம்பரை சொத்துல இருந்து நான் செப்பரேட் பண்ணி வாங்கிக்கிறேன்ல. உங்களுக்கு தனியா நீங்க செப்பரேட் பண்ணி வாங்கிக்கிறீங்க. சரிங்க சார். நான் செப்பரேட் பண்ணி வாங்குறேன். சரிங்களா? நான் செப்பரேட் பண்ணி வாங்குற அன்னைக்கு எனக்கு பையன் பேரன் கொள்ளு பேரன் யாரும் இல்ல, எனக்கு கல்யாணமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அந்த அன்னைக்கு நான் செப்பரேட் பண்ணி வாங்கிட்டேன். அப்போ வாங்கினப்போ யாருமே இல்லையா, சப்சிக்வெண்டா எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் வர்றாங்க. அப்படி குழந்தை பிறந்த உடனே என்ன ஆயிரும்னா இந்த ப்ராப்பர்ட்டி அந்த குழந்தை பிறக்காத வரைக்கும் அது என்னுடைய அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியா இருக்கும். நான் அதை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டி மறுபடியும் ஆன்செஸ்ட்ரலா மாறிடும். அவங்களுக்கு பை பர்த் ரைட் வந்துடும். உங்களுக்கு குழந்தை எதுவுமே இல்லாம நீங்களும் இறந்துட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சார் ஆகும்? இப்ப இருக்கு, அதாவது வந்து அப்பத்த சூழ்நிலைக்கு வேற. இப்ப நான் 1956 முன்னாடி இருக்கிறதான் பேசிட்டு இருக்கேன். இப்ப 1956க்கு அப்புறம் நீங்க கிளாஸ் 1 கிளாஸ் 2 பாப்பீங்க. கிளாஸ் 1 கிளாஸ் 2ல யாருமே இல்லைன்னா கடைசியா வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும், அவ்வளவுதான். சோ அப்ப இருந்த சூழ்நிலைகள்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிவர்ட் பேக் எனக்கு யாரிடம் இருந்து வந்ததோ அந்த நபருக்கே போகும். சரிங்களா? சோ அந்த எனக்கு எங்கிருந்து வந்து எங்கிருந்து எனக்கு வந்துச்சோ அங்கேயே போகும். சோ அங்க போய் அவரோட வாரிசுகளுக்கு மறுபடியும் திரும்ப போகும். சோ பிஃபோர் 1956 அதான் இருந்துச்சு. நம்ம இப்ப பிஃபோர் 1956 தான் பாக்குறோம். சோ அது வந்து கிட்டத்தட்ட சிமிலர் தான், கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் மட்டும்தான் இருக்கும். சோ இப்பொழுதுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஃபியூச்சர்ல இது கூட என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கிராஸ் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த கான்செப்டுவலா புரிஞ்சா இந்த ரெண்டும்? சார் இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்ல வந்து அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து வாரிசு இருக்கணும், இருந்தா அவங்களுக்கு அடுத்தது போகும். ஒருவேளை வாரிசு இல்ல, ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் வாரிசு வந்து அவங்களுக்கு போகுமா? ஓகே. இன்ஹெரிட்ல வந்து பண்ற அன்னைக்கு இல்ல அப்படின்னா அது ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்ல கன்வெர்ட் ஆகாது, அவரோட அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். சப்சிக்வெண்டா அவரோட அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி சேம். அவர் வந்து அவரோட உயிரோடு இருக்கிற காலத்து வரைக்கும் நீங்க வந்து பை பர்த் ரைட் எல்லாம் கேட்க முடியாது. சரிங்களா? அவர் காலத்துக்கு பின்னாடியோ இல்ல அவரா பார்த்து உங்களுக்கு கொடுத்தா தான் உண்டு. இந்த ரெண்டே விதத்துலதான் மாறும். மேம் சத்யா மேம் புரிஞ்சுங்களா? சொல்லுங்க சார். ஓகே. சோ இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஹெரிட்டன்ஸ்ல எனக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னு வச்சுங்க. அப்போ அந்த வாரிசுகள் யாருமே இல்லை, நான் அடையிற அன்னைக்கு எனக்கு கிடைக்கிற அன்னைக்கு அவங்க யாருமே இல்லை அப்படின்னா சோ அது வந்து என்னோட அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியா கன்வெர்ட் ஆயிரும்.
என் அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் டைம் வரைக்கும் அது எனக்கு தான் ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் என் காலம் வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம். மேபி நான் வந்து செட்டில்மெண்ட் எழுதி அவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுக்கலாம். பட் பை பர்த் ரைட்டா வாரிசுகள் பின்னாடி வர்ற வாரிசுகள் யாரும் அதுல கிளைம் கேட்க முடியாது ஃபர்ஸ்ட். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் அதுல வந்து வராது. மேபி என் காலத்துக்கு அப்புறம் நான் ஒன்னும் செய்யாம இருந்தா வரும், இல்ல என் காலத்திலேயே நான் அவங்களுக்கு எழுதி வச்சா வரும். சோ இந்த 2 சூழ்நிலையில தான் வருமே தவிர அவங்களுக்கா வந்து தானா வந்து பை பர்த் ரைட்டா எதுவுமே கேட்க முடியாது. சரி ஓகே. இப்ப வந்து அவங்க கேட்கலாம். ஆனா இப்போ அவர் இறந்துட்டாருன்னா அந்த சொத்து வந்து யாருக்கு வரும்? அது பை இன்ஹெரிட்டன்ஸ். அது இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே சார். ஓகே ஓகே சார். கிருஷ்ணா சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க சார். எனக்கு டவுட் சார். ஓகே ஒவ்வொருத்தவங்களா கேளுங்க சார். கிருஷ்ணா சார் நீங்க கேளுங்க சார். எனக்கு என்ன டவுட்னா சார், இப்ப இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டிக்கும் கோ பார்சனரி ப்ராப்பர்ட்டிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? இப்ப நான் இருக்கேன், என்னோட தாத்தா சொத்து, நான் மட்டும்தான் சிங்கிள் வாரிசா இருக்கேன் அப்படின்னா அது பை இன்ஹெரிட்டன்ஸ் எனக்கு வந்துருச்சு. இதே எனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க அப்படின்னா அதை அப்படியே பார்ட்டிஷன் பண்ணாம யூஸ் பண்றோம்னா அது கோ பார்சனரி அப்படியா, இல்ல வேற ஏதாவது அர்த்தமா? சார் இதுல வந்து 3 விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஸோ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த 3 விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. ஒரு நபர் இருக்காரு, தாத்தா இருக்காருல்ல, ஒரு அப்பா இருக்காரு சரிங்களா. அந்த அப்பா வந்து அவருக்கு சுயார்ஜிதமா சம்பாதிச்ச ஒரு சொத்து சரிங்களா. அந்த சொத்து அவரு எதுவுமே செய்யாம இறந்துட்டார். அப்போ அவருக்கு அவரோட சொத்து யாருக்கு போகும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கேள்வி. அப்ப யாருக்கு போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அடிப்படையில அவரோட பையன். ஸோ நம்ம கிளாஸ் 1 ஹேர்ஸ்ல இப்ப பார்த்துட்டு இருக்கோம் 1956 அப்புறம் இப்ப இருக்கிறதுலாம் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்ங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து அந்த 1956க்கு அப்புறம் அந்த பையன் அந்த பேர நம்ம இப்ப கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஹேர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம்ல, அந்த இதுல பிரியும். ஸோ அது வந்து இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி சரிங்களா. அதே ஆன்செஸ்ட்ரல்ங்கிற கோபார்ட்னர் கான்செப்ட் எப்போ வரும்னா ஆன்செஸ்ட்லயும் வரும், உங்களுக்கு வந்து ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலிலையும் வரும் சரிங்களா. ஆன்செஸ்ட்ரல் எப்போ வரும் அப்படின்னா ஆன்செஸ்ட்ரல் வந்து ஒரு காமன் ஒரு பர்சன் இருந்து அது வந்து காமன் ஹேர்ஸ்குள்ள வந்து வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா இருக்காரு, தாத்தா சொத்து குறிச்சு ஒன்னும் எழுதாம இறந்துடுறாரு, சப்சிக்வெண்டா அவர் பையன், அதுக்கப்புறம் பேரன். ஸோ இந்த மாதிரி ஜாயிண்டா வந்து அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் பிரிக்கவே இல்லை, மெயின் இதுலயே வச்சுட்டு இப்ப 4-5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாருமே இன்னும் பிரிச்சுக்காம வச்சுக்கிட்டே அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது என்ன ஆயிரும், இப்ப நான் இன்ஹெரிட் பண்ணி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க இன்ஹெரிட் பண்ணியும் இல்ல வந்து தாத்தாவது ஒண்ணுமே பண்ணாம இறந்துட்டாருன்னா இன்ஹெரிட்டன்ஸ் அடிப்படையில பசங்க வந்து எல்லாருமே சேர்ந்து வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள வந்து இன்ஹெரிட் பண்ண அனுபவிக்கிறாங்களே தவிர தனியா இண்டிவிஜுவலா பிரிச்சுக்கல. அப்படி இருக்கிற சூழ்நிலையில சப்சிக்வெண்டா அவங்க வாரிசுன்னு அப்படி அனுபவிச்சுட்டு வர்றாங்கன்னா இது ஆன்செஸ்ட்ரல்லே இருக்கும். ஸோ இதுல இருக்கிற மேல் மெம்பர்ஸ் எல்லாருமே கோபார்ட்னரா இருப்பாங்க. ஸோ அது வந்து 1956 2005 வரைக்குமே வச்சுக்கலாம். 2005க்கு அப்புறம் தான் வந்து பெண்களுக்கு ரைட்ஸ் வருது. ஸோ அது வரைக்குமே வந்து கோபார்ட்னரா மேல் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஆன்செஸ்ட்ரல் டைப். ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி எப்போ வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்ல இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி, இந்த ஆன்செஸ்ட்ரல் இருக்கிற ப்ராப்பர்ட்டில இருந்து ஒன் ஆஃப் த கோபார்ட்னர் வந்து அவரு வந்து பிரிச்சு வாங்கிட்டு போறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் தாத்தா சொத்துல இப்ப மகன்கள் எல்லாம் இருக்காங்க, ஒரு மகன் மட்டும் அதுல பங்கை பிரிச்சு கொடுங்கன்னு பங்கை பிரிச்சு வாங்கிட்டு வர்றாரு. வரையில் என்ன பண்றாரு, அவரோட பையன் பேரனுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எழுத்து வந்துட்டாரு. அப்படி வெளியே வந்துட்டார். இப்போ இது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலி ஃபார்ம் பண்ணிருப்பாங்கல்ல, இதுதான் வந்து ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ அவர் எடுத்துட்டு வந்த இந்த ஷேருக்கு வந்து ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி தான் இருக்கு. ஓகேங்களா சார்? கிருஷ்ணா சார். ஓகே சார். ஓகே. வேற யாரோ இன்னொரு டவுட் ஏதோ கேட்டீங்க சார். நான் மேம் சொல்லுங்க. 1956 தானே சார் ஹிஸ்டரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல சொல்ற அந்த இன்ஹெரிட்டன்ஸ், கோபார்ஷனல் ப்ராப்பர்ட்டி, இந்த ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலில எதுவுமே இந்த கேர்ள்ஸோட பிளே ஆகவே ஆகல. ஸோ 1956 முன்னாடி வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு எந்த ரைட்ஸுமே கிடையாதா சார் ப்ராப்பர்ட்டில?
ப்ராப்பர்ட்டில வந்து 1937 வரைக்கும் சுத்தமா ரைட்ஸ் கிடையாது மேம். 1937 தான் வந்து ரெகக்னைஸ் பண்றாங்க என்னன்னா வந்து உமன்ஸ்க்கு வந்து ரைட்ஸ் கொடுக்கணும், ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னு வருது. அதுக்கு தான் ஆக்ட் கொண்டு வர்றாங்க, உமன்ஸ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆக்ட் 1937 கொண்டு வர்றாங்க. இதுல வந்து உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ரலாவே தாயபாகா ஸ்கூலா இருந்தாலும் சரி, இல்ல வந்து மித்தாக்ஸ்ட்ரா ஸ்கூலா இருந்தாலும் சரி, பெரிய லெவல்ல ரெகக்னிஷன் இல்ல. என்ன வந்து உங்களுக்கு இதுல மட்டும் இருக்கும், எங்கன்னா மருமகதாயத்துல மட்டும் இருக்கும். கேரளா சைடு மட்டும் வந்து உமன்ஸ்க்கான ரைட்ஸ் இருக்கும். மருமகதாயத்துல மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் கொடுப்பாங்க. அதை தாண்டி மித்தாக்ஸ்ட்ராலையும் தாயபாகாலையும் 2 ஸ்கூல்லயுமே வந்து உமன்ஸ்க்கு வந்து பெரிய லெவல் ரைட்ஸ் கிடையாது. அதுலயும் மித்தாக்ஸ்ட்ரால சுத்தமாவே கிடையாது. தாயபாகாலையாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஆஃப் த கோபார்சனர் இறந்துட்டாரு, அவருக்கு ஒரு விடோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் ரெகக்னிஷனாவது இருக்கு. பட் மித்தாக்ஸ்ட்ரால அவங்கள கன்சிடரே பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு மெம்பர், அவங்களுக்கு சோறு போடணும் பாக்கணுங்கிறத தாண்டி அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு தான் இருந்தது மித்தாக்ஸ்ட்ரா ஸ்கூல்ஸ்ல. ஸோ அது சப்சிக்வெண்டா வந்து மருவி வர்றதுலதான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரைட்ஸ் எப்போ வருதுன்னா 1937 அந்த ஆக்ட்ல வர்றாங்க. ஸோ அந்த இதுலதான் வந்து என்ன வர்றாங்க, என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து உமன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ஒதுக்கணுங்கிறதும், அதுலயும் வந்து ஒரு கர்டைல்மெண்ட் வச்சிருக்காங்க. என்னன்னா வந்து உமன்ஸ் வந்து வித் சில்ட்ரனோட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு அப்பா இறந்துடுறாரு அப்படின்னா அந்த விடோ வந்து சைல்டு இருக்கணும். சைல்டு இல்லைன்னா அவங்களுக்கு ரெகக்னிஷன் இல்லை, அவங்களுக்கு அந்த லா அப்ளிகபிள் ஆகாது. ஸோ உமன் வித் சைல்டோட இருக்கணும், விடோ வித் சைல்டோட இருக்கணும். அப்பதான் வந்து இதுக்குள்ள போடுறாங்க. அப்படி வரும்போது அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியில ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ரைட்ஸ் வந்து அவங்களுடைய நெசசரி ரொம்ப அத்தியாவசிய தேவைகளுக்காக இருந்தால் மட்டும் விற்க முடியும். இல்லாத சூழ்நிலைகளில் அவங்க லைஃப் எஸ்டேட்டா என்ஜாய் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான். ஸோ இந்த 2 ரைட்டு மட்டும்தான் அந்த ஆக்ட்ல கொடுக்குறாங்க. அந்த இது கொடுக்கறதுக்குமே அவங்களுக்கு குழந்தை இருக்கணும். குழந்தை இல்லாம வந்து கணவர் இறந்திருந்தாரு அப்படின்னா அவங்களுக்கு அது ரைட்டே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேம். ஓகே. சோ இந்த சார் இப்ப கான்செப்ட் தந்தை கிளியரா? வழி சொத்து, தாய் வழியா வந்த சொத்து, தந்தை வழி வந்த சொத்தெல்லாம் சொல்றாங்களே சார், அது வந்து 1937 ஆமாம்மா. இருந்ததா சார்? அது எப்படி சார் பிரிப்பாங்க? இப்ப தாய் வழி மூலமா வர சொத்தா இருந்துச்சுன்னா அது எப்படி சார் பிரிப்பாங்க? ஆக்சுவலா ஆன்செஸ்ட்ரல் நேச்சரை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறதே வந்து பேட்டர்னல் தந்தை வழியா வர்றது மட்டும்தான் வந்து ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆகும். அதே தாய் வழியா வர்றது ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆகாது. சோ அது ஆன்செஸ்ட்ரல் நேச்சர் 1937 ரைட்ஸ் கிடையாது. கொடுக்குறாங்களே சார் உமன்ஸுக்கு, அந்த ரைட்ஸ்ல வந்து ஒரு ஆமாங்க. விடோ வந்து ஒரு குழந்தை வச்சிருக்காங்க, இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து அவங்க யாருக்கு சார் கொடுக்கலாம்? அவங்க யாருக்கும் கொடுக்க முடியாது. நானே அதுலயே சொன்னேனே, ஒன்லி ஃபார் உங்களுடைய என்ஜாய்மெண்ட் மட்டும்தான். அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் விற்பனை செய்யலாம். அதை தாண்டி லைஃப் எஸ்டேட்டா என்ஜாய் பண்ணலாம். அவ்வளவுதான். 2 விஷயம்தான். அத்தியாவசிய தேவைன்னா அதை நிரூபிச்சீங்கன்னா வித்துக்கலாம். ஓகே சார். இல்லைன்னா உங்களால வேற எதுக்காக உங்களால அதை வந்து வேற கொடுக்க முடியாது. அது வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம். உங்களோட என்ஜாய்மெண்ட்டை வேணா வேற யாருக்காவது கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நீங்க வந்து உங்க கால வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கலாம்னா மேபி அதை குத்தகை கூட்டு அதுல வருவாய் வாங்கலாம். புரிஞ்சுங்களா? ஒரு நிலம் இருக்கு, அந்த நிலம் உங்க கால வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அந்த 2 ஏக்கராவும் நீங்க குத்தகை கூடலாம், வாடகை கூடலாம், அந்த மாதிரி ஏதாவது விட்டு அதுல வர்ற வருமானத்தை நீங்க வாங்கிக்கலாம். அது உங்க கால வரைக்கும் மட்டும்தான் நீங்க எதுவா இருந்தாலும் பண்ணிக்க முடியும். ஓகே சார். ஓகே ஓகே, கிளியரா? அடுத்தது போலாமா? ஓகே ரைட். சரி ஓகே. சோ இதுல வந்து கேக்குறப்ப ஒருத்தங்க கேட்டாங்க. சோ வந்து இப்ப கேட்டிருந்தாங்கல்ல, சோ ஃபீமேலுக்கு வர்ற ப்ராப்பர்ட்டி இல்ல மேபி வந்து அது வந்து ஃபீமேல் வழியில வர்ற ப்ராப்பர்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாவோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டியா இருக்கு. சோ அந்த ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்ட்ரல் நேச்சரா கன்வெர்ட் ஆகுமா? கேள்வி புரிஞ்சுதா?
ஆகலாம்ல சார்? ஆகும். ஆகும். ஸோ அம்மாவோட அப்பா சொத்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா கன்வெர்ட் ஆகுமா? ஐ மீன் எனக்கு அம்மா வழியால வர்ற சொத்து ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆகுமா? ஆகாது சார். ஆகாதுங்க சார். ஆகாது. ஓகே. வேற யாராவது? சார் அது இப்போ என்ன பொறுத்தளவுல ஆகாதுங்க சார். இப்போ எனக்கு ஒரு சன் வரான் அப்படின்னா நான் இன்டர்ஸ்டேட்டா போறேன், இறந்துடுறேன் அப்படின்னா கிரியேட் ஆகும். நான் டெஃபினிஷன் வந்து ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு சொன்னேன்ல, அதுல அப்படி வருதா? உமன்ஸ்க்கு ஒரு என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் மட்டும் தானே சார் இருக்குது. அது எப்படி சார் உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல சார் 1937ல? பிஃபோர் 1956 என்ஜாய்மெண்ட் பிஃபோர் 1956 தான் கேட்கிறேன். அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ்ல வருதுமா? சப்போஸ் அவங்களுக்கு வாரிசே இல்லைன்னு சொல்லிட்டு என்ஜாய்மெண்ட் ரைட் இல்லாம அவங்களுக்கு ஃபுல்லாவே ப்ராப்பர்ட்டி வருதுன்னே வச்சுக்குங்க, நான் எழுதி கொடுக்கலாம்ல. இது அப்சல்யூட் ஓனரா, அதாவது அப்சல்யூட் ரைட்ஸ் அவங்களுக்கு வருதுன்னா அப்ப எழுதி கொடுக்கலாம்னு சொல்ல வருங்க சார்? அதான் மீன் பண்றீங்களா? அம்மா வழியில ஒரு சொத்து வருது சரிங்களா, அந்த அம்மா வழியில வந்த சொத்து எனக்கு ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆகுமா ஆகாதா? அதான் என்னோட கேள்வி. எங்க அம்மாக்கு அவங்க அப்பாவோ இல்ல அவங்க அப்பாவோட அப்பாவோ அவங்க சொத்து கூட எப்படியோ வருது சரிங்களா, வந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆகுமா? எஸ் சார். அவங்க அம்மாக்கு இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா தான் அந்த ப்ராப்பர்ட்டி என்ஜாய்மெண்ட்டுக்கு வந்தாலுமே அவங்களோட வாரிசை பொறுத்த வரையில அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி தான். கரெக்டுங்களா சார்? இல்ல உங்க கேள்வியே புரியல, திரும்ப இன்னொரு சொல்லுங்க. இன்ஹெரிட்டன்ஸே வந்து தந்தை வழி மூலியமா தானே வருங்கிறீங்களா சார்? தாய் வழி மூலியமா வராதுங்கிறீங்களா சார்? அப்புறம் எப்படி சார் அந்த ப்ராப்பர்ட்டி வெறும் என்ஜாய்மெண்ட் மட்டும்தான் உமன்ஸ்க்குன்னு இருக்கும்போது அது வந்து நம்ம பரம்பரை சொத்தாவே அதை நம்ம ஆண் வழி வர்க்கத்துக்கு மட்டும் தானே சார் கண்டினியூ ஆகும்? அது அது ஓகே, இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா அப்படித்தான் கொடுக்கணுங்கிறது ஓகே சரிங்களா. அது எப்போ கோபார்ட்னர்ஸ் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கோபார்ட்னர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னா, அண்ணன் இருக்காப்ல கூட பிறந்தவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, எல்லாமே இது பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு தான் போகும் சரிங்களா. இன்கேஸ் அப்படிலாம் இல்லாம எப்படியோ ஒரு வழியா உங்க தாத்தாட்ட இருந்து வருது, இவங்க ஒரே ஒரு பொண்ணு தான், வேற யாருமே இல்ல, அவர் தனியா அது சரி இவர் எழுதி வச்சாருன்னே வச்சுக்கங்க, செட்டில்மெண்ட் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த ப்ராப்பர்ட்டி சப்சிக்வெண்டா அம்மா வழியில வருது. நான் கேக்குறது அம்மா வழியில வருது, எப்படி வருது? அந்த பொண்ணுக்கான ப்ராப்பர்ட்டி தான் சார். அந்த பொண்ணுக்கு ஓகேமா, அந்த எனக்கு எங்க அம்மாவுக்கு வந்த சொத்து எனக்கு வரையில அது ஆன்செஸ்ட்ரல் ஆகுமா ஆகாதா? அதான் என் கேள்வி. எங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாட்ட இருந்து வந்திருக்குது, எங்க அப்பாவோட அப்பாட்ட இருந்து பாத்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் தான் செட்டில்மெண்ட் சொன்ன மேம், செட்டில்மெண்டே இல்ல உங்களுக்கு, அந்த டிரான்ஸ்ஃபர்லயே வருது. சப்போஸ் அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்ல வந்து அங்க இருந்தவங்க நல்ல மனசு வச்சு கொடுத்துட்டாங்கன்னே வச்சுக்கோங்க, அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்தா அது ஆன்செஸ்ட்ரல் ஆகுமா அப்படிங்கறத கேள்வி. அந்த டேட் ஆஃப் உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அது ஆன்செஸ்டர் ஆகும் சார். சார் புரியல. செட்டில்மெண்ட் எழுதி வச்சா வரும் சார், மத்தபடி அவங்களுக்கு தான் பசங்க இருந்தா அந்த பசங்களுக்கு தான் சார் போகும். அந்த டேட் ஆஃப் நீங்க திரும்ப பொண்ணுகளுக்கு வராதுங்கிறதுலயே இருக்கீங்க. நான் பொண்ணுகளுக்கு வந்துருச்சுன்னு அசியூம் பண்ணிக்கீங்க, மத்த கதையெல்லாம் மறந்துருங்க. இல்லங்க சார், நீங்க அம்மாக்கு இப்ப வந்துருச்சு சார், செட்டில்மெண்ட்ல அம்மாக்கு வந்துருச்சு. இப்போ உங்க அம்மாட்ட இருந்து டாட்டருக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா பசங்களுக்கு அப்சல்யூட் ரைட் போகுது சார். அப்ப அவங்க டாட்டருக்கு வந்து அப்சல்யூட் ரைட் போகுதா போகலையான்னு கேட்கல, அந்த பையனுக்கு அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா ட்ரீட் ஆகுமா இல்ல ஆகாதா அப்படிங்கறத கேள்வி. சோ ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியோட நேச்சர் மட்டும்தான் இங்க கேள்வி, அது போகிறது யாருக்கு போகுது எப்படி போகுதுங்களா நான் கேட்கல. அது ஆகும் சார். அது டேட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ அவங்களுக்கு பசங்க இருந்தாங்கன்னா அது ஆன்செஸ்டரா மாறும், பசங்க இல்லைன்னா அது அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டியா மாறும் சார்.
ஓகே. சார் பசங்க இருந்தா 56 முன்னாடி சரி கேக்குறேன் சொல்லுங்க சார். சார். ஆமா. பிஃபோர் 1956 முன்னாடி தான் கேக்குறேன். ஸோ அப்போ இன்னரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் வந்து விமன் ப்ராப்பர்ட்டிக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். விமன்ஸ் அதாவது நெசசிட்டி இருந்தால் அவங்க விற்கலாம், அந்த லைஃப் ஸ்டைல் வந்து என்ஜாய் பண்ணலாம் ஈவன் ஆஃப்டர் 1937 பின்னாடியும் கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு, அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இன்னரிட்டன்ஸ்ன்றது வரவே வராதுங்க சார். ஸோ அது செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். என் கேள்வியே வந்து நீங்க அவங்களுக்கு வரும் வராது சார், நீங்க அந்த பொண்ணுக்கு வந்தது சரியா தப்பான்லாம் நான் கேட்கல சார். ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு சார், அவங்க அப்பாட்ட இருந்து வந்திருக்கு சார். அது அவங்க அந்த பொண்ணோட பையனுக்கு ஆன்செஸ்டரலா இருக்குமா இருக்காதா? பொண்ணோட பையனுக்கு இருக்கும் சார். பொண்ணோட பையனுக்கு ஆன்செஸ்டரலா ஆயிரும். நோ, நாட் ஆன்செஸ்டர்ஸ். நோ. ஏன்னா இன்னரிட்டன்ஸ் கான்செப்டே வந்து பிஃபோர் 1956 முன்னாடி இல்லை, விமன் ப்ராப்பர்ட்டிக்கு இல்லை. ஸோ அதனால கொடுத்தாலும் செல்ஃப் அக்யூர்டு ப்ராப்பர்ட்டி தான் அவங்களுக்கு. ஓகே சரி ஓகே. சர்ச்சு கொண்டா இப்ப அம்மாவுக்கு வந்துருச்சு. அம்மாவுக்கு வந்த ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு வந்து நான் அம்மா இறந்துடுறாங்க, அம்மாட்ட இருந்து நான் இன்ஹெரிட் பண்றேன். நான் இன்ஹெரிட் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் வாரிசுக்கு அது என்ன ஆகும்? ஆன்செஸ்டர் ஆகுமா ஆகாதா? அந்த வாரிசுங்க அந்த டைம் இன்ஹெரிட் பண்ணும்போது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆன்சிஸ்டர் தான் வந்து அது கன்வெர்ட் ஆயிடும் சார். நான் எங்க அம்மாட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணி இருக்கிறது. எஸ் சார், அவங்க அம்மா கிட்ட இருந்து அவருக்கு வர ப்ராப்பர்ட்டிய வந்து அவங்களோட வாரிசுக்கு வந்து ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியா ஆகும். எப்ப ஆகும்னா அவர் இன்ஹெரிட் பண்ணும்போது அவருக்கு ஒரு வாரிசு இருக்கு, ஒரு பையனோ அல்ல ஒரு பேரனோ இருக்காங்கன்ற பட்சத்துல அந்த அம்மாவோட ப்ராப்பர்ட்டி வந்து அந்த பையனுக்கோ அந்த பேரனுக்கோ வந்து ஆன்சிஸ்டர் ப்ராப்பர்ட்டியா எடுத்துக்கலாம். ஓகே ரைட். சரி ஓகே. சோ மேடம் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான். சோ இன்ஹெரிட் ஆகாது, ஐ மீன் இது ஆன்செஸ்டர் ஆகாது, தந்தை வழி சமூகத்தில் இருந்து வர்றது மட்டுமே. சோ நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது என்ன, இன்ஹெரிட் பண்ணணும் யார்கிட்ட இருந்து? அப்பாட்ட இருந்தோ தாத்தாட்ட இருந்தோ, தாத்தாவோட தாத்தாட்ட இருந்தோ அப்பாட்ட இருந்தோ தான் இன்ஹெரிட் பண்ணா மட்டுமே அது ஆன்செஸ்டரலா கன்வெர்ட் ஆகும். நான் எங்க அம்மாட்ட இருந்து இன்ஹெரிட் பண்றேன், அது எங்க அம்மாவோட தாத்தா ப்ராப்பர்ட்டியாவே இருக்கட்டும், நான் இன்ஹெரிட் பண்ணது அம்மாட்ட இருந்து. சோ அம்மா வழியில வர்ற ப்ராப்பர்ட்டி என்னுடைய செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா தான் கருதப்படணுமே தவிர அது என்னுடைய ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா கருதப்படாது. சரிங்களா? அது இந்த கான்செப்ட் ஆன்செஸ்ட்ரல் நேச்சர், அது வந்து அம்மா வழியில வந்தா அது ஆன்செஸ்ட்ரலா கருதப்படாதுங்கிறது இப்ப வரைக்கும் இருக்கிற இதுலயுமே அது ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியா கருதப்படுறது இல்ல. சதீஷ் ப்ரோ, அது கடைசியா ஒண்ணு சொல்ல வந்தேன். தாத்தா சொத்து பேரனுக்கு அப்படின்னு தான் பழமொழி இருக்கே தவிர பாட்டி சொத்து இல்ல தாத்தா பாட்டி சொத்து பேரனுக்கு அப்படின்னு இல்ல, பாட்டி சொத்து பேரனுக்கு அப்படின்னு பழமொழி இல்ல. தாத்தா சொத்து பேரனுக்கு தான் நம்ம காலகாலமா பேசிட்டு இருக்கோன்றதை மைண்ட்ல வச்சுக்கலாம். சொத்து பேத்திக்கு சார், அந்த கான்செப்ட் இல்ல, அப்படிலாம் ஜென்ரலா இல்ல. ஸோ அந்த பழமொழி அந்த நம்ம வழக்கமா பேசுறது மைண்ட்ல வச்சுட்டோம்னா அதுக்கு ஆன்சர் கிளியரா இருக்கும். சோ அதேதான். சோ என்னைக்குமே ஃபீமேல் வழியில வர்ற ப்ராப்பர்ட்டி ஆன்செஸ்டரலா கன்வெர்ட் ஆகாது. சோ இதுதான் வந்து கான்செப்ட். சோ இத ஹெல்ப் பண்ண லேண்ட்மார்க் கேஸ்லாம் ஒண்ணு இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. சோ அது வந்து பிரிவி கவுன்சில்ல இருந்து ஹெல்ப் பண்ணது. முகமது ஹுசைன் கான் விசஸ் பாபு கிஸ்வானந்தன் சஹாய். முகமது ஹுசைன் கான் விசஸ் பாபு கிஸ்வானந்தான் சஹாய். So AR 1937, Privy Council 233. ஸோ இந்த கேஸ்ல தான் இப்ப நான் சொன்ன இதே தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னா வந்து அம்மா வழியில ஒரு சொத்து வந்திருக்கும். ஸோ இவர் இது பண்ணிருப்பாப்ல. ஸோ இவர் இன்ஹெரிட் பண்ண ப்ராப்பர்ட்டி தான், அது ஆன்செஸ்ட்ரல் நேச்சர் தான். ஸோ அதுவும் வந்து ஜாயின்ஸ் இந்த அதுலயும் வந்து எனக்கு உரிமை இருக்கு, பார்ட்டிஷன் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து சியூ பண்ணுவான். ஸோ அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, என்ன ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னா, ஸோ அது ஆன்செஸ்ட்ரலா கன்வெர்ட் ஆகாது. ஸோ எனக்கு வந்து என்னுடைய தந்தை வழி பேட்டர்னல் வழிகள்ல வராத ஒரு சொத்து எனக்கு வேற விதத்துல ஒரு சொத்து வருதுன்னா அந்த மாதிரி வர்ற எல்லா சொத்துமே என்னுடைய செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா தான் கருதணும். அதனால வந்து அந்த அந்த ப்ராப்பர்ட்டியில வந்து மத்த யாருக்குமே ரைட்ஸ் வந்து ஆன்செஸ்டர்னு சொல்லிட்டு கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார்.
ஜஸ்ட் கேஸ்ல நேம் கேஸ் நேமா இல்ல ஜஸ்ட் கேஸ் நேம் நேம் வந்து ஓகே முகமது ஹுசைன் கான் MUHAMMAD முகமது ஹுசைன் HUSAIN ஹுசைன் கான் KHAN கான் வெர்சஸ் பாபு BABU பாபு கிஸ்வா KISVA கிஸ்வா நந்தன் NANDAN நந்தன் சஹாய் SAHAI முகமது ஹுசைன் கான் வெர்சஸ் பாபு கிஸ்வா நந்தன் சஹாய் AR 1937 Privy Council 233. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இதுல வந்து முன்னாடி 1956 முன்னாடி வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து ரைட்ஸ் இருக்காது. ஸோ இது வந்து சப்சிக்வெண்ட் 1956 முன்னாடி இப்ப இந்த இருக்கிற ஹிந்து லாஸ் நம்ம இந்த ஸ்மிருதிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து யார் யாருக்கெல்லாம் ரைட்ஸ் வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கலி சேலஞ்சா இருக்காங்க, இல்ல டம்னஸ், டெஃப்னஸ், லுனாசி, இடியசி இந்த மாதிரி இருக்காங்க, இல்ல வந்து மதமோ ஜாதியோ மதம் மாறுறதுக்காக அப்போ வந்து லாஸ் ஆஃப் கேஸ்ட்ல இருந்து தள்ளி வைக்கிற இந்த மாதிரி வெளியே இதை அனுப்பிச்சிட்டாங்க, இந்த ஜாதி மாறிட்டாங்க அந்த இதெல்லாம் இருக்கு அப்படின்னாலோ, இல்ல சேஞ்ச் ஆஃப் ரிலீஜன் மதமே மாறிட்டாங்க அப்படின்றதுக்காலோ, இல்ல வந்து அன்சாஸ்டிட்டி அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த இதெல்லாம் இருக்கிற பர்சன்ஸ்க்கு எல்லாம் வந்து அவங்களுடைய ரைட்ஸ் கோபார்ட்னருங்கிற ரைட்ஸை வந்து கர்டைல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல அந்த இதெல்லாமே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்டா வந்து ஒவ்வொரு சில ஆக்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த உடல் ஊனங்க இந்த டெஃப்னஸ், டம்னஸ் இதுக்கெல்லாம் வந்து ஹிந்து இன்ஹெரிட்டன்ஸ் ரிமூவல் ஆஃப் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ அதுல இருந்து அதுக்கப்புறம் 1938 கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்காது. ஸோ ஒரு டெஃப்னஸ், டம்னஸ், லுனாசி, டிஎஸ்சி இதெல்லாம் இருக்கவங்களுக்கு எல்லாம் கிடைக்காது. அதே மாதிரி அவங்க வந்து ஜாதி மாறிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக, ஸோ அவங்க வந்து கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க, அதன் அடிப்படையில் ஜாதி இதாயிடுச்சு, அதனால வந்து இது பண்ற அப்படின்லாம் இருந்து. ஸோ அந்த இதெல்லாம் இருந்தப்ப அதை இது கொண்டு வர்றதுக்கு வந்து இந்தியன் காஸ்ட் டிசபிலிட்டிஸ் ரிமூவல் ஆக்ட் 1850 கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஆக்ட்ல தான் வந்து அதுக்காகலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஸோ அப்போ அவங்களுக்கு ரைட்ஸ் வரும் அப்படிங்கறது எல்லாமே இது பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட், ஸோ நம்ம இப்ப இருக்கிற கான்செப்ட்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம், ஒரு இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு வந்து என்ன ரைட்ஸ் இருக்குது, இன்ஹெரிட்டட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ல என்ன ரைட் இருக்குன்னு பார்த்திருப்போம். ஸோ 1956 முன்னாடி இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு ப்ராப்பர்ட்டியில என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கறது யாராவது சொல்றீங்களா? எனி ஐடியா? சார் ஒரு சன்னுக்கு இருக்கிற எல்லா ரைட்டும் கேட்டிருந்தாங்க. 1956 முன்னாடி கேக்குறேன். சார் சாரி சார், அதாவது ராமச்சந்திரன் சார் ப்ராப்பர்ட்டி ரைட் எடுத்து ஒரு அதுல தான் டிவைட் பண்ணணும்ங்கிற மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஓகே ஓகே, வேற சார் ராமச்சந்திரன் சார், ஸோ இல்லெஜிட்டிமேட் சன்ஸ்க்கான ரைட்ஸ் என்ன சார்? பிஃபோர் 1956 முன்னாடி ரைட்ஸ் இல்லைங்க சார். அதாவது ப்ராப்பர்ட்டியை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து இல்லெஜிட்டிமேட்ன்ற ஸ்டேட்டஸில் வர, அதாவது அது கான்குபைனுக்கு பிறந்தவங்க அவங்க அந்த மாதிரி. ஆமா, அதனால அதை அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரைட்ஸ் அதுதான் அவங்களுக்கு கேரண்டி கிடையாது. பட் ஆஃப்டர் 1956 பின்னாடி இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஓகே, வேற யாராவது? ரைட் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ரைட் எதுவுமே கிடையாது. ஓகே,
ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அப்ப இருந்தது வந்து ஸோ ப்ராப்பர்ட்டி வந்து செப்பரேட் ஆகி அப்பா கிட்ட மட்டும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு லெஜிட்டிமேட் சன்னுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இருக்கிறது. ஸோ he has an equal right as of legitimate son. ஸோ அவருக்கு செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா இருந்தா, ஸோ செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா இருக்குன்னா லெஜிட்டிமேட் சன்னுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு இருக்கு. இன்கேஸ் அவருக்கு செப்பரேட் ப்ராப்பர்ட்டி இல்லை, அவருக்கு வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா இருக்கு, இல்ல வந்து ஆன்சிஸ்டல் ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படின்னா இந்த இல்லெஜிட்டிமேட் சன் வந்து ஒரு மெம்பரா இருக்கலாம். he cannot be a co-partner, he can be a member of that family. so he can enjoy the அவர் வந்து அவருடைய லைஃபுக்கான இதை வந்து மட்டும் அவங்க வந்து கேட்டு பெற முடியுமே தவிர அதை தாண்டி ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கேட்க முடியாது, அவரால் பார்ட்டிஷன் கேட்க முடியாது. அதே இன் கேஸ் ஆஃப் செப்பரேட்டட் ப்ராப்பர்ட்டினா he has an equal right as of legitimate son. ஸோ இதுதான் வந்து 56க்கு முன்னாடியும் இருந்தது. ஓகே ரைட். சரி, வேற என்ன டிஃபரன்ஸ் நீங்க வந்து ஃபீல் பண்றது? யாராவது வேற ஏதாவது இருக்கு நீங்க ஃபீல் பண்றது சொல்றீங்களா? சார் சொல்லுங்க சார், ராமச்சந்திரன் சார். Yes, sir. Sir, what is the status of transgender before 1956? சார் இப்போ வரைக்குமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டருங்கிற ஒரு இது கேரக்டரை வந்து இது பண்ணி ரெகக்னிஷன் கொடுத்து அவங்களுக்கும் தனியா இது பண்ணது பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ஸ் தான், உங்களுக்கு 2000க்கு மேலதான். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவங்க என்ன பிலீவ் பண்ணி எடுத்துக்கிறாங்களோ அந்த இது பொறுத்து தான், அந்த கான்செப்ட்ஸ் பொறுத்து தானே தவிர அவங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா வந்து டிரான்ஸ்ஜெண்டருக்கு ரைட் இருக்கு ரைட் இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஸோ ஆஸ் இஃப் அவங்க என்ன கேரக்டரா அவங்க வந்து மேல் எடுத்துக்கிறாங்களா மேல், ஃபீமேல் எடுத்துக்கிறாங்களா ஃபீமேல். ஸோ அந்த கேரக்டரா என்னவா இது பண்ணிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி தான் வந்து அந்த ரைட்ஸ் இருக்கு. பட் இன் டெப்தா வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கிறது பத்தியோ இல்லைங்கிறது பத்தியோ வந்து டீட்டெயில்டா எங்கேயுமே சொல்ல கிடையாது. ஸோ அவங்களுக்கான கிளாசிபிகேஷன் ஒரு ரெகக்னிஷன், அப்படி ஒரு பாலினம் இருக்குங்கிற ரெகக்னிஷனே உங்களுக்கு 2000க்கு அப்புறம் தான் சார் ரெகக்னிஷனே இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி ஒரு பாலினம் இருக்கு இல்லைங்கிற ஒரு ரெகக்னிஷன் கூட இல்ல சார். சரி, அதாவது அதுதான் ஏதாவது கஸ்டம்ஸ் ஏதாவது எங்காவது ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, அந்த அந்த மாதிரி ஏதாவது இருந்தா கேட்குறேன் சார். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. இன்னொன்னு அதான் அந்த அவங்கள ரெகக்னிஷனே பண்ணலையே. உங்களுக்கு மேபி நம்ம இதுல வந்து இது சொல்ற மாதிரி அர்த்தநாதீஸ்வரர் எல்லாம் சொல்றாங்க, பட் அதையும் தாண்டி அதுக்கான ரெகக்னிஷன் எங்க கொடுத்தாங்க? ஸோ அந்த பாலினத்துக்கான ரெகக்னிஷனே உங்களுக்கு கிடையாது. ரெகக்னிஷனே 2000 வரைக்கும் இல்ல சார். அப்புறம் எங்க அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கறது இது பண்றது எல்லாமே? ஓகே சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வேற யாருக்காவது இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இருக்கு இல்ல ஏதாவது சொல்லுங்கப்பா. ஓகே ரைட். சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து இப்ப நம்ம இப்ப இந்த இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள்ல வந்து நிறைய கர்டைல்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்மளுடைய கஷ்டமா இருக்கலாம், இல்ல வந்து முன்னாடி இருந்த வழக்கத்துல இருந்தா ஐ மீன் நம்ம பின்பற்றிட்டு வந்த உங்களுக்கு ஸ்மிருதிஸா இருக்கலாம், கமெண்ட்ரிஸா இருக்கலாம், இல்ல அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ருதிஸ் வேதாஸா இருக்கலாம். ஸோ இதுல இருந்த நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் நிறைய வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வந்து படிப்படியா வந்து ஒவ்வொரு ஆக்ட்லயா வந்து அதுக்கு கர்டைல்மெண்ட் கொண்டு வந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வந்தாங்க. ஸோ அந்த மாத்திக்கிட்டு வந்த அந்த இதுல அடிப்படையில ஸோ இந்த ஆக்ட்ல வந்து நிறைய வந்து உங்களுக்கு
அதுல இருந்து எல்லாம் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த டைப்ல வந்து உங்களுக்கு வந்து ஆன்செஸ்ட்ரல், அதுக்கப்புறம் வந்து இன்ஹெரிட்டன்ஸோட வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்தது வந்து 2 டைப் தான். ஸோ அது ஆன்செஸ்ட்ரலா இருக்கா இல்ல அது செல்ஃப் அக்வைர்டா இருக்கா அப்படிங்கறதா இருந்ததே தவிர, அதை தாண்டி இந்த இருக்கிற ஜாயின் ஹிந்து ஃபேமிலிங்கிற கான்செப்ட்ஸும் வந்து அது வேணா கொஞ்சம் ப்ரிவைலா இருந்துச்சு. அது என்னன்னா கோபார்சனல்ல இருந்து ஒருத்தர் விலகி வந்துட்டாரு அப்படின்னா அவர் ஃபேமிலி, அந்த நியூக்ளியர் ஃபேமிலி வந்து ஜாயின் ஃபேமிலியா இருக்கும். ஸோ அந்த ஜாயின் ஹிந்து ஃபேமிலியா இருக்கும், அவங்களோட ரைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதுதான் இருக்கும். ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஏற்கனவே பேசினப்ப சொன்னோம் 2 ஸ்கூலா இருந்துச்சு. மித்தாக்ஸ்ரா ஸ்கூல், தாயபாகா ஸ்கூல்னு இருந்துச்சு. அப்ப மித்தாக்ஸ்ரா ஸ்கூல்ல என்ன இருந்துச்சு, தாயபாகா ஸ்கூல்ல என்ன இருந்துச்சு, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் இருந்துச்சு? யாராவது ஏதாவது சொல்றீங்களா? 2 ஸ்கூலுக்கு என்ன வித்தியாசம்? சார் மெட்டகாஸ்ட்ராவில் பை பர்த் ஃபாலோ பண்ணுவாங்க சார் இன்ஹெரிட்டன்ஸ். தாயபாகாவில் வந்து பை டெத் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே, சூப்பர். வேற யாராவது? சார் ஏரியா ப்ராக்டிஸ் சார், அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் சார். எனக்கு தெரியும் சார், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க, தப்பு இல்லை சார். நீங்கள் முன்னே சொல்லிட்டீங்க சார். மருமகட்டாயம் வந்து கேரளா, மெட்டாஸ்டாரா அப்படின்னா மத்திய பிரதேஷ் அந்த மாதிரி தானே சார், மகாராஷ்டிரா. தாயபாகாவை பொறுத்த வரைக்கும் வந்து வெஸ்ட் பெங்கால் அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ்ல வரும். மித்தாக்ஷா பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட் ஆஃப் கண்ட்ரி வரும். மருமகதாயா கேரளா மட்டும் வரும். ஓகேங்க சார். சரி, ஓகே. 2 ஸ்கூலுக்கு வித்தியாசம் சார் சொன்னதை தவிர வேற ஏதாவது வித்தியாசம் சொல்றீங்களா? நிறைய பேர் வாயே திறக்கலையே, ஏன் எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்கீங்க? அவ்வளவு போரிங்கா எடுக்கிறேன்னா கிளாஸ்? சார் இல்ல சார். சார் மித்தாக்ஷா சன்ஸ் வந்து ரைட் கிளைம் பண்ணலாம் சார் ஃபாதரோட ப்ராப்பர்ட்டில லைஃப் டைம் இருக்கும்போது. தாயபாகால ஆஃப்டர் லைஃப் டைம் சன்ஸ் கேன் கிளைம் சார் அப்படின்னு நான் படிச்சேன். ஓகே, ரைட். ஸோ 2 பேரும் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஸோ என்ன அப்படின்னா வந்து மித்தாக்ஷா ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் வந்து பை பர்த் ரைட். அப்ப என்ன அர்த்தம்? நான் பிறந்த உடனேயும் எனக்கு அந்த சொத்துல உரிமை வந்துருது. அப்போ நான் பிறந்ததுமே நான் அந்த சொத்துல உரிமை கோர முடியும். நான் வந்து எனக்கு பாகம் பிரிச்சு கொடுங்கன்னு நான் பிறந்ததுல இருந்து எப்ப வேணாலும் கேட்கலாம். அதே தாயபாகாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அப்பா இறக்குற வரைக்கும் அவருக்கு மட்டும்தான் உரிமை. சரிங்களா? அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய உரிமை, இறங்கு உரிமை எனக்கு வந்து சேரும். அவர் இருக்கிற வரைக்கும் நான் அதுல எதுவுமே கேட்க முடியாது. எனக்கு பை பர்த்ல அங்க ரைட்ஸே வராது. தாயபாகா ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மகனுக்கு ரைட்ஸ் வரும். அவ்வளவுதான். மகன் அவரோட காலம் வரைக்கும் என்ஜாய் பண்ணலாம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய மகனுக்கு போகும். ஸோ இதுதான் தாயபாகா ஸ்கூல். அதே மித்தாக்ஷா ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் பிறக்கிற அன்னைக்கு அவருக்கு அந்த உரிமை வந்துடும். ஸோ அவர் அந்த பிறந்த தேதியிலிருந்தே அவருடைய அந்த இதை எல்லாத்தையுமே அவர் வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுதான் வந்து மித்தாக்ஷாக்கும் தாயபாகா ஸ்கூலுக்கு இருக்கிற வித்தியாசம். ஓகேவா? ஓகே சார். சார் ஒரே ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அப்போ நம்ம பை டெத்து தான் வந்து அந்த தாயபாகா ஸ்கூல் பிரகாரம் வந்து போகுது ப்ராப்பர்ட்டி. அப்படி இருக்க சமயம் அவங்களோட வாரிசா வந்து ஃபீமேல்ஸ் இருந்தா அவங்களுக்குமே அது என்டைட்டில் ஆகுமா சார் ஷேரு? அப்படி இல்லாட்டினா ஆஃப்டர் டெத் அந்த தாயபாகா ஸ்கூல் பிரகாரம் போச்சுன்னாலும் மேலுக்கு மட்டும்தான் வருமா சார் அது? 1956 முன்னாடி இருந்தது நீங்க சொல்லுங்க என்னன்னு. அதான் மேம், தாயபாகா ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வருது இல்ல. ஸோ அங்க வந்து என்னன்னா வந்து அங்க வந்து ரெகக்னிஷன் வந்து இங்க மித்தாக்ஷா ஸ்கூல் அளவுக்கு இல்லை. ஸோ அங்க வந்து என்னன்னா விடோஸ்க்கு, டாக்டர் இன் லாஸ்க்கு அவங்களுக்கு எல்லாமே வந்து ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரைட்ஸ் வந்து என்னன்னா என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் தான் அங்கேயும் இருந்துச்சு. அங்க வரும் அங்கேயும் வந்து பெரிய லெவல் ரைட்ஸ் கொடுக்கல. பட் அவங்களுக்கு வந்து முதல்ல இருந்தே அந்த ரைட்ஸ் இருந்துச்சு. அவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தது. சரிங்களா? அதே வந்து மித்தாக்ஷா ஸ்கூல்ல பெண்களுக்கு அந்த உரிமை இல்லை. ஸோ அன்டில் அந்த 1937 அந்த ஆக்ட் வந்து அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குற வரைக்கும் தே ஆர் ஒன்லி அ மெம்பர்ஸ். தே கான் ஹோல்ட் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் ரைட்ஸ் கூட வந்து ப்ராப்பர்ட்டி கிடைக்காது. பட் இங்க வந்து
அந்த ப்ராப்பர்ட்டி என்ஜாய்மெண்ட்ஸ்ல இருக்கும், சப்சிக்வெண்டா ரிவர்ட் பேக் ஆகி அங்க போயிடும் அவங்க காலத்துக்கு அப்புறம். ஸோ அப்படி வந்து தாயபாகால இருந்தது. ஓகே மேம். ஓகே ரைட். ஓகே. ஸோ இது வரைக்கும் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் அவுட்லைன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே என்ன ஏதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். மேபி இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சப்சிக்வெண்டா வந்து வீக்லி நான் சண்டே தான் வந்து கிளாஸ் இது பண்றதா சொல்லியிருப்பேன். வீக்லி நம்ம வந்து உள்ள செக்ஷன்ஸ்குள்ள போகலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து மேபி நான் வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணல, என்னால இன்னைக்கு இவ்வளவுதான் முடிஞ்சது. ஸோ எனக்கு நேத்தா சொன்னதுனால ஸோ மேபி நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற மாதிரி பாக்குறேன். தேங்க்யூ சார். தமிழ் சார். ஓகே சார். எஸ் கேளுங்க சார் ராமச்சந்திரன் சார். இன்னும் ஹிஸ்ட்ரி ஒன்றும் வச்சிருக்கீங்களா சார் பேக்ரவுண்டு? ஆமா சார், இன்னுமே இருக்கு. எனக்கு நேத்து தான் சொன்னதுனால எனக்கு நெக்ஸ்ட் வீக் சொல்லியிருந்தாங்க, திருதுப்புன்னு நேத்து இன்னைக்குன்னாங்களா, அதனால இவ்வளவுதான் முடிஞ்சது. ஹிஸ்டரியா வந்து இன்னொரு நாள் போகும் சார். ஓகே சார். ஸோ தேங்க்யூ சார். ஒரு எல்லா விஷயத்தையுமே கவர் பண்ணிட்டீங்கன்னே இன்னைக்கு சொல்லலாம். எக்ஸலண்டா இருந்துச்சு சார் கிளாஸ். உங்க கிளாஸ் நான் சொல்லவே தேவையில்லை, அப்படி இருக்கும். தேங்க்யூ சார். சார் தேங்க்யூ சதீஷ்குமார் சார். யூ எக்ஸ்பிளைன் டீட்டெயிலி ஈவன் கஸ்டம்ஸ். அது சி என்னுடைய ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ஜஸ்ட்டு ப்ரொஃபஸர் வந்து நடத்துவாங்க, அந்த டேர்ம்ஸ் வந்து சொல்லிட்டு போவாங்க, தட்ஸ் இட். அதுக்கு மேலே ரிசர்ச் இருக்காது அந்த வேர்ட்ஸில், அந்த இதில். பட் ஆனால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுமே வந்து அதுக்கு பின்னாடி வாட் இஸ் த பேக்ரவுண்ட் அப்படி போகும்போது சார் உங்களால் அந்த போர்ஷனை வந்து அந்த மினிமம் அந்த டைமுக்குள்ளே கன்க்ளூட் பண்ண முடியாது இல்லைங்களா சார்? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி இதனால இப்படி வந்தது, இதனால அப்படி, அதாவது அந்த சைன் ரிலேட்டிவ் எடுத்துகிட்டு போகும்போது நாம் போகிற கோலை வந்து அதுக்குள்ளேயே கன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய எக்ஸாமினேஷன் பர்பஸ்க்காகன்னு சொல்லி எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஜஸ்ட் இது வேர்டிங்ஸை மட்டும் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னே தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஆனால் பட் இன்னைக்கு வந்து ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்ற மாதிரி கஷ்டத்தை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அது கான்ட்ரடிக்ஷன் வந்துட்டே இருக்கும். நாம் ஒன்று சொன்னாலும் அப்போ அது ரிலேட்டடாக வேறு என்ன எங்கேருந்து இருக்குது அதெல்லாம் சர்ச் பண்ணி ஒரு கோர்வையாக கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெரி எக்ஸலண்ட் கிளாஸ். ஓகே தேங்க்யூ சார். ஸோ நீங்க சொல்ற அளவுக்குலாம் அவ்வளோலாம் பெருசு இல்லை. அதே மாதிரி வந்து நான் ஜென்ரலா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்றது அதுதான். ஸோ கிளாஸ்ல எடுக்கிற மாதிரி வந்து அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இந்த கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுங்க அப்படின்னு. கீவேர்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கலாம், அது ஏன்னு தெரியலன்னா அது ஏன் வந்துச்சுன்னு நமக்கு புரியாம நம்ம அந்த இடத்துல போய் அது சப்போஸ் அந்த கீவேர்டே சொல்ல வேண்டிய வந்துருச்சுன்னா தப்பிச்சுக்கலாம். ஏன்னு ஒரு கேள்வி இன்னும் டெப்தா வந்துச்சுன்னா நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மைண்ட்ல எப்ப நிக்கும்னா அதுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டுமே மைண்ட்ல நிக்கும். விளக்கத்தை தெரிஞ்சுக்காம அதை வந்து சோ அண்ட் சோ வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் நீங்க தெரிஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நம்ம காலப்போக்கில் அதை மறந்துடுவோம். இன் டெப்தா என்னைக்கு அதை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்குதான் வந்து அது வந்து நம்மளே அறியாம உள்ள நல்லாவே பதியும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்படி படிக்க ஆரம்பிங்க. மேபி எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்கன்னா நீங்க படிக்கிறது வந்து அந்த மாதிரி வந்து வாட் இஸ் வாட்ங்கிறதோட நிறுத்திக்கலாம். அது வரைக்கும் வந்து இப்படி படிச்சீங்கன்னா தான் பீரியட் ஆஃப் டைமுக்கு அது வந்து மைண்ட்லயே நிற்கும். மேபி இது என்னோட வியூ. இதை வந்து எடுத்துக்காது உங்களோட இஷ்டம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த செஷன். தேங்க்யூ சார். சார் நீங்க டெய்லி கிளாஸ் எடுத்தா செக்ஷன் எல்லாம் அப்படியே நிக்கும் சார் நல்லா மைண்ட்ல. டெய்லி மாமா ரைட்டு. ஓகே சார். தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ டு ஆல். எல்லாம் வைண்ட் அப் ஆயிடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார்.